ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான, இன்ட்ரஸ்டிங்கான ஒரு மிஸ்ட்ரி கிரைம் நாவல் பார்க்க போறோம். இந்த நாவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல நெறைய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாரி வியூவர்ஸ் எல்லாம் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட நாவல் வந்து கொஞ்சம் லென்த்தா, கொஞ்சம் பேராகிராஃப்ஸ் வந்து அதிகமா தான் நான் எழுதியிருக்கேன். ஏன்னா, ஒரு நாவல் அப்படின்றப்போ அதுக்குரிய கன்டென்ட்டோட எழுதுனா தான் அது கரெக்ட்டா இருக்கும். என்னால ஷார்ட்டா சொல்ல முடியல. ஸோ நெறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆகுறீங்க. அந்த மாரி வியூவர்ஸ்க்கெல்லாம் சாரி. என்னோட நாவல புடிச்சு என்ஜாய் பண்ற எல்லா வியூவர்ஸ்க்குமே தேங்க்ஸ். இப்போ வாங்க இந்த சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான நாவலுக்குள்ள போகலாம். இந்த நாவலோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்லயே சில விஷயங்கள் நமக்கு முன்னாடியே ஒரு எச்சரிக்கை போல, ஒரு வார்னிங் போல கொடுக்கும். ஆனா, அந்த விஷயம் நடந்து முடிஞ்ச பின்னாடி தான் நமக்கு தெரியும். ஆஹா! இந்த மாதிரி ஒரு தடங்கல் வந்துச்சே! அது இதுக்கு தானோ அப்படின்னு. அந்த மாரி தான் இந்த நாவல்லயும். ஒரு பையன் அவன் வரையிற ஒவ்வொரு டிராயிங்குமே ஒரு விஷயத்த சொல்லுது. அது என்ன ஏதுன்னு அவனுக்கே தெரியல. ஏன்னா, அந்த டிராயிங்க வந்து அவன் புரொடெக்ட் பண்ணவும் முடியல. அது அவனோட கண்ட்ரோல்ல இல்லாம வரையப்படுற ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கப்புறமா தான் தெரியுது. அவன் வரையிற டிராயிங்ல நடக்கிற விஷயம் எல்லாமே அப்படியே நடக்க ஆரம்பிக்குது. முதல்ல அது ஒரு சாதாரண சம்பவம். அதுக்கப்புறம் அது ஒரு விபத்து. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆபத்தாகுது. இப்ப அவனோட கையில இருக்கிற பேனா, அது ஒரு சாதாரண பொருள் இல்ல. அது ஒரு எச்சரிக்கை. அதே நேரத்தில அது ஒரு சாபம். இப்ப என்ன கேள்வி? அவன் வரையறது நிறுத்துனா, அந்த ஆபத்து நிறுத்தப்படுமா? இல்ல அவன் வரையாமலே கூட அது தொடருமா? இதுதான் இந்த வரையப்பட்ட ஆபத்து நாவலோட ஒன் லைன். நீங்க இந்த நாவல கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, அடுத்து என்னன்னு தெரிஞ்சுக்காம இந்த நாவல நீங்க நிறுத்த முடியாது. இப்போ வாங்க இந்த சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான நாவலுக்குள்ள போகலாம். மாலை நேரம் அந்த நகரத்துக்கு உண்டான அந்த இயல்பு இருந்தது. சூரியன் மெதுவா வானத்தின் விளிம்பில கரைந்துகிட்டு இருக்க அந்த நேரத்துல, வீதிகள்ல ஒரு விதமான அமைதியும் பரவ ஆரம்பிச்சிருந்தது. சின்ன கடைகள்ல ஷட்டர்கள் பாதியா இறக்கப்படும். சாலையோர மரங்களின் நிழல்கள் நீளமா விரியும். குழந்தைகள் விளையாடுற சத்தம் மெதுவா குறையும். அந்த மாலை மட்டும் அந்த அமைதி இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. அது வெறும் அமைதி மட்டும் இல்ல. அது ஏதோ ஒன்ன மறைத்து வைக்கிற அமைதி போல. ராகுல் தன்னோட ரூம்ல டேபிள் முன்னாடி உட்காந்துட்டு இருந்தான். அவன் முன்னாடி பேப்பர், அவன் கையில பென்சில். ஆனா அவனோட கண்கள் அந்த காகிதத்தை மட்டும் பார்க்கல. அது வேற எங்கேயோ ஒரு இடத்த பார்த்துட்டு இருந்தது. அவனுக்கே தெரியாத ஒரு காட்சி. அவனோட விரல்கள் இப்போ மெதுவா அசைய ஆரம்பித்தது. அவனோட உணர்வையும் மீறி அவன் வரைய ஆரம்பிச்சான். அவன் எதையும் யோசிச்செல்லாம் வரையல. அவனுக்கு எந்த பிளானும் இல்ல. ஆனாலும் அவனோட டிராயிங்ல கோடுகள் தோன்றினது. ஒண்ணு மத்தொன்னுன்னு இணைத்துக்கிட்டே போனது. இப்போ மெதுவா அது ஒரு வடிவமா உருவாக ஆரம்பிச்சிருந்தது. ஆமா, அது ஒரு பிளே கிரவுண்ட். அதுக்கு நடுவுல ஒரு பழைய ஊஞ்சல். சங்கிலிகள் பழுதடைந்தது போல. ஒரு பக்கம் சாய்ந்திருக்கிற ஃப்ரேமு. தரையில மணல் அன்னிவனா சிதறி கிடக்குது. அந்த டிராயிங்ல ஒரு விதமான வித்தியாசம் இருந்தது. அங்க யாரும் இல்லாதது போல இருந்தாலும், ஏதோ நடக்க போறதுக்கு முன்னாடி இருக்கும் ஒரு விதமான ஒரு எச்சரிக்கை உணர்வு அந்த டிராயிங் கொடுத்தது. இப்போ ராகுல் டிராயிங்கை முடிச்சப்போ, அவனுடைய கை திடீர்னு நின்னது. அவனோட மூச்சு கொஞ்சம் வேகமானது. இதய துடிப்பு அவனுக்கு கேட்கிற அளவுக்கு உயர்ந்தது. என்னாச்சு? இந்த டிராயிங்கை நான் எப்படி வரைஞ்சேன்? என்ன அறியாமலே வரைஞ்சிட்டேன். இதை பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. அவன் மெதுவா அவன்கிட்டயே கேட்டான். ஆனா அவன்கிட்ட பதில் இல்ல. வெளியில இப்ப சைக்கிள் பிரேக் அடிக்கிற சத்தம் கேட்டது. இப்போ அவன் திடீர்னு விழித்த மாதிரி ஆனான். டிராயிங்கை உடனே நோட்டு புக்குள்ள மடிச்சு வச்சான். அந்த அன்ஈஸியான ஃபீலிங் மட்டும் அவனுக்குள்ள இருந்துக்கிட்டே இருந்தது. அடுத்த நாள் காலையில பள்ளி வழக்கம் போல கூட்டமா இருந்தது. மாணவர்கள் இப்ப குழுக்களா பேசிக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டும் இருந்தாங்க. அந்த கூட்டத்துக்குள்ள ராகுலும் இருந்தான். ஆனாலும் அவனோட மனசுல ஒரு வித்தியாசம். கொஞ்சம் அமைதியா இருந்தான். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருந்த அர்ஜுன் அதை நோட் பண்ணான். ராகுல் எப்போவுமே அமைதியாக தான் இருப்பான். ஆனால் இப்போ அவன் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது போல இருந்தது. அவனோட பார்வை எதையோ அவாய்ட் பண்ணுறது போலவும் இருந்தது. அர்ஜுன் நினச்சான், என்ன அவன்கிட்ட ஏதோ சரியில்லையே. பிரேக் நேரத்தில் அவங்க 4 பேரும் வழக்கம் போல் ஒன்றா உட்காந்துருந்தாங்க. அர்ஜுன், மீனா, கவின், ராகுல். கவின் இப்போ ஏதோ ஜோக் சொல்லிக்கிட்டு இருந்தான். மீனா சிரிச்சா. ராகுல் மட்டும் சிரிக்கவே இல்லை. அந்த நேரத்தில் ராகுலோட நோட் புக் கீழே விழுந்தது. அதுலேருந்து ஒரு பேப்பர் வழுக்கி கீழே சரிந்தது. இப்போ அர்ஜுன் அதை எடுத்து பார்த்தான். அவனோட கண்கள் அந்த டிராயிங் மேலே ஒரு நொடிக்கு நிலை கொண்டது. இப்போ அவனோட முகத்தில் இருக்க சிரிப்பு மறைஞ்சுது. ஏய், என்னடா இது? அவன் மெதுவாக கேட்டான். மீனாவும் பக்கத்தில் வந்து பார்த்தா. ஏய், சூப்பர்டா, நம்ம ஸ்கூல் கிரவுண்டு போல இருக்கு. கவின் சிரிச்சான். ஏய், நம்ம ஸ்கூல் கிரவுண்டே தான்.
ராகுல் இப்போ எதுவுமே பேசல. இதை எப்படா வரைஞ்ச? அர்ஜுன் கேட்டான். நேத்து வரைஞ்சேன், ராகுல் மெதுவாக சொன்னான். இப்போ அவர்களுக்குள்ள ஒரு சின்ன அமைதி உருவானது. ஏய் சரி, என்ன நீ போட்டிருக்கதெல்லாம் அந்த டிராயிங்கில் வித்தியாசமாக இருக்குது. ஊஞ்சல் ஏதோ அருந்து விழுகிற மாதிரி போட்டிருக்க. நம்ம ஸ்கூல் கேம்பஸில் இருக்க ப்ளே கிரவுண்டில் இருக்க ஊஞ்சல் நல்லா தானே இருக்குது. அது இல்லாமல் இந்த இடமே கொஞ்சம் வித்தியாசமாக ஏதோ ஒரு சம்திங் ஏதோ நடந்த மாதிரி நீ போட்டு டிராயிங் பண்ணியிருக்க. ஏன்டா அப்படி போட்டிருக்க? தெரியல, ஒற்றை வதியில் ராகுல் பதில் சொன்னான். ஓகே ஓகே, ஒருவேளை இவன் சொன்ன மாதிரி தான் நம்ம கிரவுண்டில் இருக்கான்னு சாயந்தரமாக போய் பார்க்கலாம். பள்ளி முடிந்ததும் இப்போ அவங்க ப்ளே கிரவுண்டுக்கு போனாங்க. அது ஸ்கூலுக்குள்ளேயே இருந்தாலும் பிரைமரி செக்ஷன் பில்டிங்க்கு அடுத்த பக்கம் இருக்கிறதுனால அந்த நேரத்தில் சின்ன பிள்ளைங்க அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க. 2ஆம் 3ஆம் வகுப்பு மாணவர்கள் சில பேர் ஸ்கூல் வேனுக்காக காத்துட்டு இருந்தாங்க. சில பேர் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்தாங்க, சில பேர் சறுக்கில் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, சிலர் மணலில் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. காற்று மெதுவாக வீசினது. இப்போ ஊஞ்சல் சங்கிலிகள் சின்ன சின்ன சத்தம் எழுப்புனது. ராகுல் டிராயிங்கில் இருந்த இப்போ அதே காட்சி மெதுவாக அவர்களுக்கு முன்னாடி உயிர் பெற்றுக்கிட்டு இருந்தது. அர்ஜுன் நின்னா. அவனோட கண்கள் இப்போ ஊஞ்சல் மேலே ஃபிக்ஸ் ஆனது. இல்லையே, இவன் டிராயிங்கில் இருந்த ஊஞ்சல் வேற மாதிரி இருந்துச்சே. ஆமாம் ஆமாம், இவன் ஏன் அப்படியே வரைஞ்சான்? ஏதோ அவன் யோசனையில் வரைஞ்சிட்டான் போல இருக்கு. அதே நேரத்தில் ஒரு சின்ன பையன், 3ஆம் வகுப்பு படிக்கிற பையன் அந்த ஊஞ்சலுக்கு பக்கத்தில் வந்தான். அவன் சங்கிலியை பிடிச்சு மெதுவாக ஊஞ்சல் ஆட ஆரம்பித்தான். மீனா மெதுவாக சொன்னான். அந்த டிராயிங்கில் அந்த ஊஞ்சல் பிரேக் ஆன மாதிரி இருந்துச்சுல. அவள் வார்த்தையை முடித்த அந்த நிமிஷத்தில் கிளாங்னு ஒரு சத்தம், ஒரு கூர்மையான உலோக சத்தம். அந்த ஊஞ்சல் சங்கிலி திடீர்னு உடஞ்சி கீழே விழுந்தது. அந்த சின்ன பையன் பயந்து ஆல்மோஸ்ட் கீழே விழுந்துட்டான். மணலில் தூசி எழுந்தது. பக்கத்தில் இருந்த குழந்தைங்கள்லாம் கத்திக்கிட்டு ஓடுனாங்க. இப்போ ஒரு டீச்சர் ஓடி வந்து அந்த பையனை பிடிச்சி எழுப்புனாங்க. ஒன்றும் ஆளக்கண்ணா, ஒன்றும் ஆளுங்க, வா வா வா. குழந்தையை தூக்கி ஆறுதல் சொன்னாங்க. இப்போ அந்த குழப்பத்துக்குள்ள இப்போ வேறு ஒரு அமைதி நின்றுட்டு இருந்தது. அர்ஜுன், மீனா, கவின் 3 பேரும் இப்போ மெதுவாக ராகுலை பார்த்தாங்க. ராகுல் அங்கே தான் நின்றுட்டு இருந்தான். அவன் கண்கள் அந்த உடைந்த ஸ்விங் மேலே ஒட்டிக்கிட்டு இருந்தது. அவனோட முகத்தில் பயம் இருந்தது. ஆனால் அதை விட அதிகமாக இருந்தது, இது எப்படி நடந்துச்சு? எப்படி நான் அதை வரைஞ்சேன்? நான் வரைஞ்சது எப்படி நடந்தது? அவனுக்கு புரியாத அதிர்ச்சி. இப்போ அர்ஜுன் மெதுவாக அவன் பக்கத்தில் போனான். ராகுல், அவனோட குரல் மெதுவாக இருந்தது. உனக்கு மனசில் முன்னாடியே இது எதுவும் தெரிஞ்சிச்சாடா? ராகுல் இப்போ அவனை ஒரு நிமிஷம் பார்த்தான். ஒரு நொடி. அதுக்கப்புறம் மெதுவாக தலையாட்டினான். அந்த நொடி அந்த 4 பேருக்கும் ஒரே ஒரு உண்மை மட்டும் தெளிவானது. இது கோயின்சிடென்ஸ் இல்லை, இது ஒரு ஆரம்பம். அந்த மாலை சூரியன் முழுவதும் மறைந்து விட்டது. ப்ளே கிரவுண்டு திரும்ப அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள்ளே இப்போ ஒரு விளையாட்டு ஆரம்பமாகி விட்டது. ப்ளே கிரவுண்டில் நடந்த சம்பவத்துக்கு பின்னாடி அந்த 4 பேருக்கும் அந்த சாயந்தரம் சாதாரணமாக முடியலை. மற்றவங்களுக்கு அது ஒரு சாதாரண ஆக்சிடெண்ட் மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் அர்ஜுன், மீனா, கவின், ராகுல் இவர்களுக்குள்ள அது ஒரு கோயின்சிடென்ஸ் இல்லை அப்படின்னு ஒரு புதிய ஒரு விஷயம் உருவாகி இருந்தது. பள்ளி காம்பவுண்டுக்கு வெளியில் இருக்கிற சாலைகளில் அவங்க மெதுவாக நடந்துட்டு போனாங்க. வழக்கமாக அவங்க போகிறப்ப சிரிப்பும் சண்டையும் இருக்கும். ஆனால் இன்னைக்கு அவங்க 4 பேரும் அமைதியாக இருந்தாங்க. அந்த அமைதியை முதல்ல உடைச்சது அர்ஜுன் தான். டேய், இது கோயின்சிடென்ஸ் இல்லைல்ல, அவன் திடமாக சொன்னான். கவின் உடனே பதில் கொடுத்தான். ஆமாடா, டிராயிங்கில் ஒரு ஊஞ்சல் உடஞ்சிருந்ததுனால ரியல்லையும் அது உடஞ்சிருக்கு. தெரியலையேடா, எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே. ஒருவேளை கோயின்சிடென்ஸாக இருக்குமோ? மீனா கொஞ்சம் யோசிச்சா. ஓகே, பார்க்கலாம். ஒரு தடவை நடந்திருக்கு, திரும்ப நடந்ததுனா தான் அது கோயின்சிடென்ஸ் இல்லை. ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தான். அவங்க 2 பேரும் இப்போ ராகுலை பார்த்தாங்க. ராகுல் மெதுவாக நடந்துட்டு இருந்தான். அவன் இன்னும் அந்த சம்பவத்திலேருந்து வெளியில் வரல. டே ராகுல், அர்ஜுன் அவனை கூப்பிட்டான். நீ அந்த டிராயிங் வரைகிறப்ப ஏதாவது நினச்சியாடா? ராகுல் சில வினாடிகள் அமைதியாக இருந்தான். இல்லைடா, எதுவும் நினைக்கல, அவன் மெதுவாக சொன்னான். அப்புறம் எப்படி வரைஞ்ச? எதுவும் யோசிக்காமலே எப்படி டிராயிங் பண்ண? இப்போ ராகுல் அதுக்கு பதில் சொல்லலை. அந்த இரவு ராகுல் தன்னோட டேபிள் முன்னாடி திரும்ப உட்காந்துட்டு இருந்தான். அவன் நோட் புக் திறந்திருந்தது. நேற்று வரைஞ்ச அந்த ப்ளே கிரவுண்ட் டிராயிங் இன்னும் அப்படியே இருந்தது. அவன் அதை பார்த்தான். அந்த ஊஞ்சல், அந்த உடைந்த சங்கிலி. அவனோட கண்கள் சில வினாடிகள் அதில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவன் மெதுவாக ஒரு புதிய பேப்பர் பக்கம் நோட்டை திருப்பினான். அவனுடைய கை இப்போ திரும்ப அசைய ஆரம்பித்தது. இந்த முறை அவன் வரைகிறப்ப அவனோட முகத்தில் சின்ன பயம் இருந்தது. நான் இப்போ ஏதோ வரைகிறனே, ஒருவேளை அது திரும்ப நடக்குமோ? அவன் உள்ளுக்குள்ளே நினைத்தான். ஆனால் அவனோட கை நிற்கலை. கோடுகள் உருவானது. ஒரு நீண்ட காரிடர்.
பள்ளிக்குள்ளேயே இருக்கிற ஒரு வழி. அந்த கிளாஸ் ரூம் டோர் பாதியா திறந்திருந்தது. அதுக்குள்ள ஒரு ஷேப். ஆனா, அது கிளியரா ஒரு மனுஷன் மாரி இல்ல. ஏதோ ஒரு பிளர்டான ஷேடோ மாரி. ஒரு அவுட்லைன் மட்டும் தெரிஞ்சது. ஆனா, அது இவர்கள்ல யாரு மாதிரியும் இல்ல. ஆனா, அங்க யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் மட்டும் தர்ற மாதிரி ஒரு உருவம். ராகுல் திடீர்னு இப்ப கைய நிறுத்துனான். இப்ப அவனோட மூச்சு வேகமானது. "என்னது இது? நான் என்ன வரையறேன்?" அவன் மெதுவா சொன்னான். அடுத்த நாள், ராகுல் அந்த டிராயிங்கை யார்கிட்டயும் சொல்லாம ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வந்தான். பிரேக் நேரத்துல அர்ஜுன் இப்ப அவன் நோட் புக்கை எடுத்தான். "திரும்ப ஒரு டிராயிங்காடா?" மீனாவும் கவினும் பக்கத்துல வந்தாங்க. அவங்க அந்த டிராயிங்கை பார்த்தாங்க. "ஏய், இது நம்ம ஃப்ளோர் காரிடர் மாதிரியே இருக்கே!" மீனாவோட முகம் கொஞ்சம் சீரியஸ் ஆனது. "ஆமா, ஆமா. அது அந்த கிளாஸ் ரூம்குள்ள போயிட்டு ஏதோ டோர் ஓப்பன் ஆத மாதிரி இருக்கு. உள்ள கூட யாரோ இருக்காங்க போல." அர்ஜுன் அதை கவனமா பார்த்தான். "ஆமா, ஆனா கிளியரா எந்த ஃபேஸும் இல்லையே. ஒரு ஷேடோ மாதிரி ஏதோ வரைஞ்சிருக்கான்." ராகுல் மெதுவா சொன்னான். "இல்ல, இல்ல. எனக்கு தெரியல. நான் இன்ஸ்டிங்க்ட்டா ஏதோ ஒரு மாதிரி வரைஞ்சிட்டேன்." இப்போ அவங்க 3 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அர்ஜுன் முடிவு பண்ணான். "இது ரியல்ல நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியலையே. ஜஸ்ட் இவன் நம்ம கிளாஸ் ரூம் இருக்கிற ஃப்ளோர வரைஞ்சிருக்கான். அந்த காரிடார வரைஞ்சிருக்கான். பக்கத்துல இருக்கிற ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு டோர் ஓப்பன் பண்ண மாரி வரைஞ்சிருக்கான். இதுல என்ன பெருசா வித்தியாசம் இருக்க போது?" "ஆமா, ஆமா. இதுல ஒண்ணும் இல்ல." "சரி, போய் பார்க்கலாம். நீ வரைஞ்சிருக்கியே அந்த கிளாஸ் ரூம எட்டி தான் பார்ப்போம் என்னதான் இருக்குன்னு." இப்போ அந்த ஒரு வார்த்தை அவங்களுக்குள்ள ஒரு டென்ஷனை உருவாக்குனது. ஈவினிங் பள்ளி ஆல்மோஸ்ட் காலியாகி இருந்தது. இப்போ அவங்க 4 பேரும் அந்த காரிடருக்கு நடந்து போனாங்க. அது ராகுலோட டிராயிங்ல இருந்த அதே இடம்தான். அந்த நீண்ட வழி, அந்த மந்தமான வெளிச்சம். ஒரு கிளாஸ் ரூம் டோர் பாதியா திறந்திருக்கும். இப்போ அவங்க நின்னாங்க. யாரும் பேசல. அர்ஜுன் மெதுவா முன்னாடி போனான். அந்த கதவு பக்கத்துல போய் நின்னலாம். "ஓப்பன் பண்ணலாமா?" கவின் மெதுவா கேட்டான். அர்ஜுன் பதில் சொல்லல. அவன் மெதுவா டோர தள்ளினான். க்ரீச்ன்னு சத்தம். டோர் மெதுவா திறந்தது. அவங்க உள்ள பார்த்தாங்க. ஒரு நொடிக்கு எதுவுமே இல்ல. அந்த ஷேடோ மாதிரிலாம் எதுவும் இல்ல. அடுத்த நொடியில மேல இருந்து ஒரு சத்தம் தட்டுன்னு. மேல இருந்த ஃபேன் இப்ப திடீர்னு கீழ விழுந்தது. அது அர்ஜுன் நின்னுட்டு இருந்த இடத்துல இருந்து சில இன்ச்சஸ் தூரத்துல தான் விழுந்தது. ஒரு நொடிக்கு முழு சைலன்ஸ். கவின் இப்ப பின்னோக்கி தள்ளிக்கிட்டான். "டேய், என்னடா இது? என்னடா வெறும் கிளாஸ் ரூம்குள்ள ஃபேன் டமால்னு விழுகுது?" மீனாவோட முகம் முழுக்க அதிர்ச்சி. ராகுல் அங்கே தான் நின்றுட்டு இருந்தான். அவனோட கண்கள் அந்த கீழே விழுந்த ஃபேன் மேலே தான் இருந்தது. அர்ஜுன் மெதுவாக பின்னாடி வந்தான். அவனோட குரல் இப்போ மெதுவாக இருந்தது. "டேய், என்னடா இது? என்னென்னமோ நடக்குது. நீ டிராயிங்கில் வரைஞ்ச இடத்துலலாம் ஏதாவது ஒரு ஆபத்து இருக்கு. ஊஞ்சல் டமால்னு விழுகுது. ஃபேன் டொமில்னு கீழே தெரிக்குது. என்னடா இது?" மீனா கேட்டா. "ஏய், அப்போ உன் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று இது நடக்கிறபடி இன்ஃப்ளூயன்ஸ் எதுவும் பண்ணுதாடா?" அந்த காரிடர்ல நின்ன அந்த 4 பேருக்கும் இப்போ ஒரு விஷயம் தெளிவானது. ராகுலோட டிராயிங்ஸ் ஃபியூச்சரை காட்டல. அது ஒரு ஃபியூச்சரவே உருவாக்குது. அடுத்த நாள் முடிஞ்சது. ஆனா அந்த இரவு அவங்களோட மனசுக்கு பின்னாடி ஒரு கேள்வி இருந்தது. இது ஏன் நடக்குது? இவனுக்கு என்ன ஆச்சு? அந்த இரவு யாருக்குமே சரியான தூக்கமே இல்ல. அர்ஜுன் படுக்கையில திரும்பி திரும்பி படுத்துட்டு இருந்தான். அவனுடைய கண்கள் மூடப்பட்டிருந்தாலும் அவனோட மனசுல அந்த காரிடர் மட்டும் திரும்ப திரும்ப தோணிக்கிட்டே இருந்தது. அந்த கதவு கதவு பாதி திறந்திருந்த அந்த கிளாஸ் ரூம், எம்ப்டி கிளாஸ் ரூம், திடீர்னு அந்த சத்தம், கீழே விழுந்த ஃபேனு. இது எப்படி பாசிபிள்? அவன் மனசுல ஒரு கேள்வி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தது. இத ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட, இது 2வது தடவ நடந்திருக்கே! இது கோயின்சிடென்ஸ் இல்ல அப்படின்னு அவன் ஆல்மோஸ்ட் உறுதி பண்ணிட்டான். அதே நேரத்துல ராகுல் தன்னோட வீட்டுல, தன்னோட ரூம்ல விழித்தபடியே உட்கார்ந்துட்டு இருந்தான். அவன் டேபிள் மேல நோட் புக்க திறந்து வச்சபடி இருந்தான். அவன் அந்த காரிடர் டிராயிங்க பார்த்துட்டு இருந்தான். அந்த ஷேடோ, அது இன்னும் அவன் மனசுலயே சுத்திக்கிட்டு இருந்தது. "என்னது இது? எப்படி நான் அத வரைஞ்சேன்? நம்ம ஷேடோ மாரி வரைஞ்சிருக்கோம். ஆனா அங்க ஃபேன் தட்டுன்னு விழுந்துச்சு. இதுக்கு என்ன சம்மந்தம்?" அவனுக்கே பதில் இல்ல. அடுத்த நாள் ஸ்கூல்ல அவங்க 4 பேரும் திரும்ப மீட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த முறை அவங்க சும்மா பேசல. இப்ப அர்ஜுன் நேரா சொன்னான். "டேய், உனக்கு ஏதோ நடக்குதுடா. முதல்ல இது என்னன்னு கண்டுபிடிக்கணும்." மீனாவும் உடனே ஒத்துக்கிட்டான். "ஆமாடா, இல்லைன்னா இன்னும் இது டேஞ்சரா கூட ஆகலாம்." கவின் கொஞ்சம் தயங்கினான். "டேய், எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. இதுல தேவையில்லாம தலையிடணுமாடா?" அர்ஜுன் இப்போ நேரடியா பார்த்தான் அவன. "டேய், ஆல்ரெடி இவன் இன்வால்வ் ஆயிட்டான்டா அதுல." அந்த ஒரு சென்டென்ஸ் போதும். கவின் அமைதியாயிட்டான். அவங்க 3 பேரும் இப்ப ராகுல பார்த்தாங்க. "ராகுல், கொஞ்சம் ஏதாவது சொல்லேன்டா. உனக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்காடா?"
மீனா கேட்டா. ராகுல் சில நொடி அமைதியாக இருந்தான். அதுக்கப்புறம் மெதுவாக சொன்னான். ஆமாம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அவங்க 3 பேரும் கவனமாக ராகுலை பார்த்தாங்க. நான் ஒரு டிராயிங் வரைஞ்சேன்டா. அது ஒரு ரோடு, ஒரு பைக்கு, ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி. அப்புறம் என்னாச்சுடா? அடுத்த நாள் எங்கள் ஸ்ட்ரீட்டில் அதே போல் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சுடா. அந்த நொடிக்கு அமைதி. கவின் மெதுவாக சொன்னான். ஓ, அப்போ இது முன்னாடியே உனக்கு இருக்காடா அந்த பிரச்சனை? அந்த தகவல் அவர்கள் எல்லாருக்கும் ஒரு புதிய பயத்தை கொடுத்தது. இது ஒரு ரேண்டமான விஷயம் இல்லை. இது ஏதோ ஒரு சம்திங். அந்த பழைய டிராயிங் இன்னும் வச்சிருக்கியாடா? அர்ஜுன் கேட்டான். ராகுல் யோசிச்சான். நான் எல்லா டிராயிங்ஸுமே டிஸ்ட்ராய் பண்ண மாட்டேன்டா, ஃபைலில் போட்டு வச்சுருக்கேன். அதுவும் இருக்கும். நான் அதுக்கப்புறம் அதை எடுத்து திரும்ப பார்க்கல. அந்த ஈவினிங் அவங்க ராகுல் வீட்டுக்கு போனாங்க. அவனோட ரூம் சின்னது தான். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கிளியராக இருந்தது. அவன் டிராயிங் மேலே ஒரு ஸ்ட்ராங்கான இன்ட்ரெஸ்ட் உள்ள பையன். பழைய நோட் புக்ஸ், ஸ்கெட்ச் பேப்பர்ஸ் எல்லாமே ஒரு கார்னரில் இருந்தது. ராகுல் அதை எடுத்து பார்த்தான். மெதுவாக பக்கங்களை திருப்பி திருப்பி பார்த்தான். ஒவ்வொரு பேஜ்லேயுமே ராண்டமாக டிராயிங்ஸ் இருந்தது. சிலது சிம்பிளாக இருந்தது, சிலது டார்க்காக இருந்தது, இன்னும் சிலது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ அவங்க 3 பேரும் அமைதியாக அந்த டிராயிங்ஸை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ராகுலோட கை ஒரு இடத்துல நின்னுது. இதாண்டா அது. அவன் இப்போ ஒரு டிராயிங்கை காமிச்சான். ஒரு ரோடு, ஒரு ஃபாலன் பைக், ஒரு மனுஷன் தரையில் கிடக்கிறான். அது ஒரு ஆக்சிடெண்ட் சீன். இப்போ அர்ஜுன் டிராயிங்கை கவனமாக பார்த்தான். அவனோட முகம் இப்போ சீரியஸ் ஆனது. ஏய், இதான் நீ பார்த்தது உண்மையிலே நடந்துச்சாடா? ராகுல் தலையாட்டுனா. மீனா இப்போ திடீர்னு ஒரு விஷயத்தை கவனிச்சா. இங்கே பாருங்களேன், அவ சொன்னா. அவள் டிராயிங்கில் ஒரு கார்னரை காமிச்சா. அது ஒரு சின்ன ஸ்மால் சைன் போர்டு. அது ஒரு கிளியராக இல்லை, ஆனால் ஒரு வேர்டு மாதிரி இருந்தது. அர்ஜுன் அதை கவனமாக பார்த்தான். ஆமாம், இந்த டிராயிங்கில் ஏதோ பிளேஸ் மாதிரி நேம் மென்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ அவங்க அந்த நோட் புக்ஸில் இன்னும் சில டிராயிங்ஸை பார்த்தாங்க. அதில் இன்னும் சில டிராயிங்ஸ்லேயும் சிமிலரான ஸ்மால் டீட்டெயில்ஸ் இருந்தது. ஒரு பில்டிங் கார்னர், ஒரு ஸ்ட்ரீட் லைட், ஒரு புரோக்கன் வால். அர்ஜுன் இப்போ மெதுவாக சொன்னான். ஏய், இது நீ எதுவும் யோசிச்சு வரையல. நீ ரேண்டமாக வரைகிறதுல எல்லாமாடு அப்படிலாம் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வருது. அந்த ஸ்ட்ரீட்டு நேம்லாம் வருது. ஏய், ஒருவேளை இது க்ளூஸாக இருக்குமோ? அந்த மொமெண்ட் அவங்களுக்கு ஒரு புதிய டைரக்ஷன் கிடைச்சது. ராகுலோட டிராயிங்ஸில் ஃப்யூச்சர் இன்சிடென்ட்ஸ் மட்டும் இல்லை, அது ஒரு லொக்கேஷன்ஸை கூட ஹிண்ட் கொடுக்குது. இந்த விபத்து நடந்த இடம் உனக்கு நினைவில் இருக்காடா? அர்ஜுன் கேட்டான். ராகுல் மெதுவாக தலையாட்டினான். நினப்பில் இருக்குடா. இந்த எங்கள் தெருவில் தான். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி போகணுண்டா. நாளைக்கு நம்ம இந்த இடத்துல போய் பார்க்கலாம். ஒருவேளை நீ டிராயிங்கில் வரைஞ்சிருக்கீல, அதில் இருக்கிற மாதிரி பிளேசஸ்லாம், அந்த லைட்டு, அந்த இதெல்லாம் அப்படியே இந்த உடஞ்சி போன வால்லாம் அப்படியே இருக்கான்னு பார்க்கலாமா? மீனா சொன்னா. அந்த இரவு அப்படியே முடிந்தது. ஆனால் அந்த நாள் அவர்கள் ஒரு பெரிய விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இது ஒரு சாதாரண மர்மம் கிடையாது. இதுக்கு முன்னாடியே ஆரம்பித்த ஒரு விஷயம். அந்த இரவு ராகுல் திரும்ப தனியாக இருந்தான். அவன் நோட்புக் முன்னாடியே இருந்தது. அவன் எந்த டிராயிங்கும் பண்ணலை. ஆனால் அவன் கையை பார்த்துட்டு இருந்தான். ஏன் என் கையிலேருந்து இந்த மாதிரி டிராயிங்ஸ் வருது? என்ன பிரச்சனை எனக்கு? அந்த நேரத்தில் மேஜை மேலே இருந்த பென்சில் மெதுவாக உருண்டது. இப்போ ராகுல் அதை பார்த்தான். அவனோட கை மெதுவாக திரும்ப பென்சிலை பிடிச்சது. அவனை அறியாமலேயே பென்சிலை எடுத்தான். இந்த முறை வரைய ஆரம்பித்தான். இந்த முறை ஒரு வீடு, பழைய வீடு வெறிச்சோடி கிடந்தது. ஜன்னல்கள் உடைந்திருந்தது. ஒரு கதவு பாதியாக திறந்திருந்தது. அந்த வீட்டில் ஒரு ஸ்ட்ரேஞ்சான டார்க்னஸ் மட்டும் இருந்தது. ராகுல் இப்போ திடீர்னு கையை நிறுத்தினான். இப்போ அவன் கண்கள் பெரிதானது. இது என்னது? இது என்னன்னு புரியலையே. அடுத்த நாள் மாலை அந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்னப்போ அவங்க யாருமே அந்த இடத்துக்கு முன்னாடி வந்தது போல் இல்லை. அப்படின்னாலும் அவங்களுக்கு அந்த இடமும் புதுசாக தோணலை. ராகுல் வரைஞ்ச அந்த டிராயிங் அவங்களோட நினைவில் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அந்த பழைய வீடு, உடைந்த ஜன்னல்கள், பச்சை பசை பிடிந்த சுவர்கள், பாதியாக திறந்த கதவு, இது எல்லாமே அவங்களோட கண்ணுக்கு முன்னாடி இப்போ நிஜமாக நின்றுட்டு இருந்தது. அந்த வீட்டை சுற்றி இருந்த காற்று கூட இப்போ வேற மாதிரி இருந்தது. அங்கே எந்த சத்தமும் இல்லாமல் இருந்தாலும் அந்த அமைதி ஒருவித அழுத்தத்தை உருவாக்குனது. யாரோ அந்த இடத்த பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற ஒரு உணர்வு மெதுவாக அவங்களோட மனசுக்குள்ளே உருந்துக்கிட்டே வந்தது. அந்த வீடு அந்த நகரத்தோட இன்னொரு எல்லையில் பல வருஷங்களாக யாரும் வசிக்காத மாதிரி இருந்தது. பக்கத்தில் சில வீடுகள் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் யாருமே அதிக நேரம் செலவிட மாட்டாங்க அப்படின்றது கூட இப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சது. சுவர்களில் இருந்த பெயிண்ட் ஆல்மோஸ்ட் முழுக்க உரிந்து விழுந்து அதுக்கு கீழே இருந்த பழைய சிமெண்ட் இப்போ வெளியில் தெரிந்தது. ஜன்னல்களோட கண்ணாடிகள் பல இடங்களில் உடைஞ்சிருந்தது. சில இடங்களில் பிளந்த கண்ணாடி துண்டுகள் இன்னும் ஃப்ரேமில் தொங்கிக்கிட்டு இருந்தது.
கதவு பாதியா திறந்திருக்கிற அந்த நிலை, அது காற்றால அசைந்து மெதுவா ஒரு சத்தத்தை எழுப்புனது. அந்த சத்தம் கூட அந்த சூழ்நிலையில ஒரு வார்னிங் போல இருந்தது. "இதானடா நீ டிராயிங் பண்ண வீடு?" "ஆமா, இதான்." ராகுல் மெதுவா சொன்னான். அவனோட குரல்ல ஒரு உறுதி இருந்தது. ஆனாலும் அந்த உறுதிக்கு கீழ ஒரு பயமும் தெளிவா இருந்தது. அவன் டிராயிங்ல பார்த்த அதே காட்சி இப்போ நிஜமா இருந்தது. அது கோயின்சிடென்ஸ் இல்ல அப்படின்னு இப்ப யாருக்குமே சந்தேகம் வரல. கவின் கொஞ்சம் பின்னாடி நின்னுட்டு இருந்தான். "டேய், கண்டிப்பா உள்ள போணுமாடா? ஏன்டா இந்த மாரி பேய் பேய் பிசாசு இருக்க இடங்க மாரி எதுக்காவது கூட்டு வந்து ஆராய்ச்சி பண்றீங்க? அவனுக்கு டிராயிங்ல வந்துச்சு, பார்த்தான், தொலைச்சான். அந்த இடத்துக்கு ஏன்டா திரும்ப வந்து பார்க்கணும் நம்ம?" "சும்மா இருடா. அவனுக்கு இந்த மாரி ஏன்டா வருது? அத கண்டுபிடிச்சு அத நம்ம அழிக்க வேணாமா?" "என்னடா நீங்க வீட்ல சொன்னீங்கன்னா பெரியவங்க டாக்டரு இல்லன்னா பூசாரி கிட்ட கூட்டு போவாங்கடா. என்னமோ போங்கடா." கவின் இப்போ அந்த நிலைமையில அவனோட குரல்ல பதட்டம் வெளிப்படையா இருந்தது. வழக்கமா எந்த விஷயத்தையும் சிரிச்சு பேசுற அவன் இப்போ கொஞ்சம் சீரியஸா இருந்தான். அர்ஜுன் இப்ப அந்த வீட்ட கவனமா பார்த்துட்டு இருந்தான். அவனுடைய கண்கள் ஒவ்வொரு டீட்டெயிலையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தது. "ஏய், நம்ம இங்க வர்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு." அவன் மெதுவா சொன்னான். கவின் சொன்னான். "என்னடா ரீசன் இருக்கு? இந்த லூசு பையன் வரைஞ்ச டிராயிங் தான்டா ரீசனு. வேற என்னடா ரீசன் இருக்க முடியும்?" "சும்மா தான் இரேன்டா." "நான் நினைக்கிறேன் இந்த டிராயிங் இன்சிடென்ட்ஸ்க்கும் இதுக்கும் இந்த வீட்டுக்கும் ஏதோ கனெக்ஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன்." இப்போ அவனோட குரல் காமா இருந்தாலும் அதில் ஒரு டிட்டர்மினேஷன் இருந்தது. மீனா கதவை பார்த்தா. அது மெதுவா அசைந்தது. கீச் கீச்சுன்னு ஒரு சத்தத்தை கொடுத்தது. "நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்." அவ சொன்னா. "ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்." கவின் சொன்னான். அவங்க 4 பேரும் மெதுவா அந்த வீட்டு வாசலுக்கு போனாங்க. ஒவ்வொரு அடியும் அந்த அமைதியை இன்னும் ஹெவியா மாத்துனது. ராகுல் முன்னாடி போய் நின்னான். அவன் கைய மெதுவா கதவு மேல வச்சான். அந்த கதவு குளிரா இருந்தது. அந்த குளிர் அவனோட கையில இருந்து இப்போ உடம்புக்குள்ள பரவுனது போல ஒரு உணர்வு. அவன் மெதுவா கதவை தள்ளுனான். கீச்சுன்னு கதவு திறந்தது. அவங்க உள்ள போய் பார்த்தாங்க. அந்த வீட்டுக்கு உள்ள வெளிச்சம் ரொம்ப குறைவா இருந்தது. வெளியில இருந்து வந்த சூரிய ஒளி மட்டும் தரையில ஒரு நீண்ட லைன் மாதிரி விழுந்திருந்தது. அந்த லைட்டை தாண்டி உள்ள இருந்தது முழுக்க ஒரு ஷேடோ. காத்துல ஒரு பழைய தூசி வாசனை இருந்தது. அது பல வருஷங்களா யாருமே இந்த இடத்த டச் பண்ணாததை காமிச்சது. இப்ப 4 பேரும் மெதுவா உள்ள நுழைந்தாங்க. அந்த இடம் ஒரு லிவிங் ரூம் மாதிரி இருந்தது. தரையில டைல்ஸ் எல்லாம் கீறி இருந்தது. சில இடங்கள்ல கிராக்ஸு. சுவர்ல பழைய மார்க்ஸு. யாரோ ஒரு நாள் அங்க ஏதோ எழுதின மாதிரி இருந்தது. ஒரு மூலையில ஒரு பழைய சேர் கிடந்தது. அதோட காலு கூட உடைஞ்சிருந்தது. ராகுல் மெதுவா சுத்தி பார்த்தான். அவனோட மூச்சு கொஞ்சம் ஹெவியா இருந்தது. அவன் மனசுல ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஃபெமிலியாரிட்டி இருந்தது. அவன் அந்த இடத்த முன்னாடியே பார்த்த மாதிரி இருந்தது. இது இந்த இடத்த கூட நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குடா." அந்த நேரத்துல ஒரு சின்ன சத்தம் மேல இருந்து. அவங்க 4 பேரும் ஒரே நேரத்துல மேல பார்த்தாங்க. ஒரு உடைஞ்சு போன சீலிங் ஃபேன் மெதுவா அசைஞ்சுக்கிட்டு இருந்தது. காத்து இல்லாத இடத்துல கூட அதோட இறக்க ஒண்ணு உடைஞ்சிருந்தது. ஆனா அது சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. அந்த மூவ்மெண்ட்ஸ் இட் செல்ஃப் ஒரு அன்னீசியான ஃபீலிங்கை கொடுத்தது. கவின் உடனே சொன்னான். "டேய், இப்போ கூட பிரச்சனை இல்லடா. உடனே ஓடிடலாம்டா." அவனோட குரல் ஆல்மோஸ்ட் குலுங்குனது. ஆனா அர்ஜுன் அவனை நிறுத்தினான். "டேய், வெயிட் பண்ணுடா." அவன் சொன்னான். "இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு போலாமே." அவங்க இன்னும் உள்ள டீப்பரா போனாங்க. ஒரு நேராவான பேசேஜ் இருந்தது. அதுக்கு முடிவுல ஒரு ரூமு. அந்த ரூம் டோர் பாதியா திறந்திருந்தது. ராகுல் இப்ப திடீர்னு நின்னான். அவனோட கண்கள் அந்த கதவு மேல ஃபிக்ஸ் ஆனது. இப்போ அவனோட டிராயிங் இப்ப நினைப்புக்கு வந்தது. இது இப்போ அவங்க 3 பேரும் அவனை பார்த்தாங்க. "டேய், இந்த ரூமை கூட நான் வரைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன்." இப்போ அவனோட குரல் மெதுவா வந்தது. இப்போ யாருமே பேசல. அர்ஜுன் முன்னாடி போனான். அவன் கையை கதவு மேல வச்சான். அந்த கதவு ரொம்ப பழையது. அதை டச் பண்றப்ப ரொம்ப கிரிம்பிள் ஆகுற மாதிரி இருந்தது. மெதுவா தள்ளுனான். கீச்சுன்னு கதவு திறந்தது. இப்போ அவர்கள் உள்ள பார்த்தாங்க. அந்த ரூம் மற்ற ரூம்களுக்கு மாறா இருந்தது. சுவர் முழுக்க டிராயிங்ஸ் காகிதங்கள்ல சுவர்கள்ல ஒட்டப்பட்டிருந்தது. சில டிராயிங் ஃபேடடா இருந்தது. சில டிராயிங் ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனா எல்லா டிராயிங்ஸுமே ராகுல் ஸ்டைல்ல இருந்தது. அதே மாதிரி கோடுகள், அதே மாதிரி ஃபீல், அதே போல டார்க் டோன். மீனா மூச்சு வாங்காம பார்த்தா. "டேய், இது எப்புட்றா பாசிபிள்?" அவ மெதுவா சொன்னா. கவின் ஒரு ஸ்டெப் பின்னாடி போனான். "டேய், இது ஏதோ ட்ராப் மாதிரி இருக்கு. யாரோ நம்மள ஏதோ பண்ண போறாங்க." அர்ஜுன் இப்ப மெதுவா அந்த சுவருக்கு பக்கத்துல போனான். அவன் ஒரு டிராயிங்க பார்த்தான். ஒரு ரோடு, ஒரு ஆக்சிடென்ட்டு. அவனோட கண்கள் இப்ப வைடன் ஆனது. "இது." ராகுல் பக்கத்துல வந்தான். அவன் அந்த டிராயிங்க பார்த்தான். இப்ப அவனோட முகமும் விரிந்து போனது.
இது நான் வரைஞ்ச மாதிரி டிராயிங்கா இருக்குடா. ஆனா நான் இத வரையலையே. இப்போ அவர்களுக்குள்ள ஒரு புதிய உண்மை உருவானது. இந்த டிராயிங் இது எப்படி இங்க வந்தது? அந்த ரூம்ல காத்து இன்னும் ஹெவியானது. அந்த டிராயிங்ஸ் எல்லாமே ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொன்ன மாதிரி இருந்தது. இது ஒரு எதேர்ச்சியா நடக்கிற விஷயம் இல்ல. இது ஒரு சிஸ்டம். ராகுல் மெதுவா பின்னாடி வந்தான். அவனோட கண்கள் அந்த டிராயிங் மேல இருந்து விலகவே இல்ல. யாரோ என்ன மாதிரியே வரையிறாங்களோ? அந்த நேரத்துல ஒரு சின்ன சத்தம். அந்த வீட்டுக்குள்ள யாரோ நடக்கிற மாதிரி சத்தம். இப்ப அவங்க 4 பேரும் உறைஞ்சு போனாங்க. அந்த சத்தம் திரும்ப வந்தது. ஆனா இப்பதான் புரிஞ்சது. அந்த சத்தம் ஒரு பூனையோட சத்தம். ஒரு கருப்பு பூனை இவங்கள கடந்து குதித்து போனது. 4 பேரும் அந்த வீட்டிலிருந்து வெளியில வந்தாங்க. ஒரு புரியாத குழப்பம் இவங்கள ஆட்கொண்டிருந்தது. ராகுல் மாதிரியே யாரோ இங்க டிராயிங் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த தனித்து விடப்பட்ட ஒரு பழைய வீட்டுல யாரு டிராயிங் பண்ணியிருப்பாங்க? ஒருவேளை இந்த வீட்ல ஏற்கனவே இருந்தவங்க தான் டிராயிங் பண்ணியிருப்பாங்களோ? இப்போ அவர்களுக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்தது. "ஏன்டா இந்த டிராயிங்லாம் யாரு பண்ணியிருப்பா?" அர்ஜுன் கேட்டான். கவின் சொன்னான், "யாரு? இவன மாதிரி ஏதாவது ஒரு லூசு எழுதி வரைஞ்சிட்டு அப்புறம் பயந்து விட்டுட்டு ஓடி போயிருப்பான். ஏன்டா இந்த மாதிரி கருமத்தெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்றீங்க?" "ஆமா கவின், நீ சொல்றது கரெக்ட்டு தான். ராகுல், நீ உன்ன போல வேற யாரோ வரைஞ்சிருக்காங்க." அவன் ராகுல பார்த்து சொன்னான். ராகுல் எந்த பதிலும் சொல்லல. அவனோட கண்கள் இன்னும் வேற எங்கேயோ பார்த்துட்டு இருந்தது. "அதாவது இது என் கூட மட்டும் கனெக்ஷன் ஆகுற விஷயம் இல்லன்னு சொல்றியா?" மீனா எதுவுமே சொல்லல. அவ சும்மா நடந்துகிட்டு இருந்தா. ஆனா அவளோட மைண்ட் மட்டும் ஓயாம ஓடிக்கிட்டே இருந்தது. அந்த டிராயிங்ஸ், அந்த வீடு, அந்த ஷேடோ இது எல்லாமே சேர்ந்து ஒண்ணா கனெக்ட் ஆக முயற்சித்தது. அந்த இரவு மீனா தன்னோட மேஜை முன்னாடி உட்காந்துட்டு இருந்தா. தன்னோட நோட் புக்க திறந்திருந்து அவ வழக்கம் போல ஹோம்வொர்க் எழுத ஆரம்பிச்சிருந்தா. இப்போ அவளோட பேனா மெதுவா காகிதத்தின் மேல நகர்ந்தது. இப்போ அவ ஹோம்வொர்க்கை விட்டுட்டு வேற ஏதோ பண்ணா. அவளோட கண்கள் ஓப்பனா இருந்தாலும் அவளோட மனசு வேறொரு இடத்துல இருந்தது. பேனா இன்னும் நகர்ந்துகிட்டே இருந்தது அவளுக்கு தெரியாமலே. அவள் எழுத வேண்டிய வேர்ட்ஸ் நிறுத்தப்பட்டு அந்த இடத்துல இப்போ கோடுகள் தோன்ற ஆரம்பிச்சது. ஒரு லைன் இன்னொரு லைன் இப்போ அது ஒரு ஷேப்பா மாற ஆரம்பிச்சிருந்தது. அந்த மூமெண்ட் மெதுவா இருந்தாலும் அது தன்னிச்சையா நடந்தது. அவ அதை கவனிக்கல. சில நிமிடங்கள் கழித்து அவ திடீர்னு விழிச்ச மாதிரி ஆனா. பேனாவை நிறுத்தினா. அவ கையை பார்த்தா. இப்போ நோட்டை பார்த்தா. அவ மூச்சு நின்னது. இப்போ அங்க அவளுக்கே தெரியாம அவ ஒரு டிராயிங் வரைஞ்சிருந்தா. அங்க அது அவ எழுதின ஹோம்ஒர்க் இல்ல. இப்போ அவ வரைஞ்சிருந்தது பள்ளியோட ஸ்டேர்கேஸ். பள்ளிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பழைய ஸ்டேர்கேஸ் மாதிரி இருந்தது. அதுக்கு மேல ஒரு டார்க்கான ஷேடோ. அது கிளியரா இல்ல. ஆனா அது ராகுல் ஸ்டைல்ல இருந்தது. அதே கோடுகள், அதே ஃபீல். மீனாவோட முகம் மெதுவா மாறுனது. "இது என்னது இது? நான் எப்படி இந்த டிராயிங் வரைஞ்சேன்? எனக்குள்ளேயும் அது பரவிருச்சா?" அவன் புத்தகத்த உடனே மூடுனா. அவளோட இதய துடிப்பு வேகமானது. "இல்ல, நான் அத வரையலையே" அவளோட மனசு நெனச்சது. ஆனா பேனா அவளோட கையில இருந்தது. அடுத்த நாள் ஸ்கூல். மீனா அவ நார்மலாவே காமா தான் இருப்பா. ஆனா இன்னைக்கு அவளோட கண்கள்ல ஒரு டென்ஷன் இருந்தது. அர்ஜுன் பார்த்தான். "என்னாச்சுடி?" "அர்ஜுன், ஒரு விஷயம் நடந்துருச்சுடா." அவ சில வினாடிகள் தயங்கினா. அதுக்கப்புறம் நோட்டு புத்தகத்த திறந்து காமிச்சா. அந்த டிராயிங்க காமிச்சா. அர்ஜுன் அத பார்த்தான். அவனோட முகம் மாறுனது. கவினும் பக்கத்துல வந்தான். "என்னாடி இது? நீயுமா வரைஞ்சிருக்க?" ராகுலும் வந்து பார்த்தான். அவன் உடம்பே உறைஞ்சது போல இருந்தது. "இது எப்பிட்ரி வரைஞ்ச?" மீனா மெதுவா சொன்னா. "நானா நினைச்சு வரையலடா. ஹோம்வொர்க் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு என் கை வரைய ஆரம்பிச்சிருந்தது." அந்த ஒரு வார்த்தை இப்போ இவங்களுக்குள்ள இன்னொரு பயத்த உருவாக்குனது. ராகுல் மெதுவா அந்த டிராயிங்க பார்த்தான். "இது நான் வரையிற அதே மாரி பேட்டர்ன்ல தான் இருக்கு." கவின் உடனே பின்னாடி போனான். "டேய், இதுக்கு என்னாதான்டா அர்த்தம்?" அவன் குரல் பயத்தோட இருந்தது. அர்ஜுன் மெதுவா சொன்னான். "இது ஸ்ப்ரெட் ஆகுது." அந்த ஒரு சென்டென்ஸ் அவர்களுக்குள்ள இன்னொரு பயத்த உருவாக்குனது. இது ராகுலுக்கு மட்டும் இல்ல. இப்போ அடுத்து அவர்களுக்கும் வந்துட்டுருக்கு. மீனா மெதுவா சொன்னா. "இந்த ஸ்கூல் படிக்கட்டு நம்ம ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்குல்ல அதானே?" அவங்க 3 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தாங்க. இப்போ அவர்கள் முடிவு பண்ண வேண்டிய நேரம் வந்துட்டது. மாலை அந்த படிக்கட்டுக்கு நடந்து போனாங்க. அந்த இடம் பொதுவா யாரும் அதிகமா பயன்படுத்தாத இடம். அது கொஞ்சம் பழையது. வெளிச்சம் குறைவா இருக்கும். அவங்க அங்க போய் நின்னாங்க. அந்த படிக்கட்டுல மீனா வரைஞ்ச அதே படிக்கட்டு மாதிரியே இருந்தது. ராகுல் இப்ப அத மூச்சு வாங்க முடியாம பார்த்தான். எக்ஸாக்ட்டா அப்படியே இருக்குல்ல? அவங்க மேல பார்த்தாங்க. அந்த ஸ்டேர்கேஸ் மேல ஒரு ஷேடோ. இந்த முறை அது ஒரு இல்யூஷன் மாதிரி இருந்தது. இப்போ அத பார்த்து அவங்க ஃப்ரீஸ் ஆனாங்க. கவின் ஆல்மோஸ்ட் கத்த போனான். ஆனா அர்ஜுன் அத நிறுத்துனான். "டேய், என்னடா கத்துற?" "இல்லடா, அங்க ஏதோ இருட்டா ஏதோ அசைற மாரி தெரியுது." அந்த நொடியில கிராஷ்ன்னு ஒரு சத்தம்.
மேலேருந்து ஒரு மரப்பலகை கீழே விழுந்தது. அவங்க எல்லாரும் பின்னாடி தள்ளிக்கிட்டாங்க. அது டக்குன்னு அவங்க இடத்துல முன்னாடி அவங்க நின்றுட்டு இருந்த இடத்துல வந்து விழுந்தது. பெரிய சத்தத்தோட. அதுக்கப்புறம் அமைதி. அர்ஜுன் மெதுவாக சொன்னான், அது நமக்கு ஏதோ ஒரு எச்சரிக்கை கொடுக்குது. அடுத்தடுத்து எல்லாருக்கும் பரவுதுன்னு சொல்ல வருது. இது ஏதோ சொல்ல நினைக்குது. மீனா கைகளை பார்த்தா, ஐயோ எனக்கு பயமாக இருக்கு. அடுத்தது யாரு? அந்த கேள்வி அவங்களுக்குள்ள மட்டும் இல்லை, இப்போ அவங்களோட மனசுக்குள்ளேயும் ஒலித்துக்கிட்டே இருந்தது. அந்த ஸ்டேர்கேஸ் சம்பவத்துக்கு பின்னாடி அவங்க 4 பேரோட மனசுக்குள்ளேயும் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக இருந்தது. இது சாதாரணமான சம்பவங்களோட தொடர்ச்சி இல்லை, யாரோ இல்லை ஏதோ ஒன்றின் தாக்கத்தில் நடக்கிற ஒரு செயல்முறை. அது எப்போது நடக்கும், எங்கே நடக்கும் அப்படின்னு அவங்களால கண்காணிக்க முடியல. ஆனால் அது திரும்ப நடக்கும் அப்படின்றதுல மட்டும் சந்தேகம் இல்லை. அந்த எண்ணமே அவர்களை அமைதியாக இருக்க விடலை. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்தவுடன் அர்ஜுனோட முகத்தில் தூக்கம் இல்லாதது தெளிவாக தெரிந்தது. அவன் நேராக மீனா, ராகுல், கவின் 3 பேரையும் தேடி அவங்க கிட்ட வந்தான். அவர்கள் ஏதாவது பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ அவன் தன்னோட நோட் புத்தகத்தை திறந்து ஒரு டிராயிங்கை காமிச்சான். அந்த டிராயிங்கை பார்த்த உடனே 3 பேரும் சைலண்ட் ஆயிட்டாங்க. அது ஒரு சயின்ஸ் லேப் காட்சி. டேபிள், அதுக்கு மேலே சில பாட்டில்ஸ், ஒரு கிளாஸ் உடஞ்சிருக்கிற மாதிரி, தரையில் ஏதோ லிக்விட் சிந்திருக்கிற மாதிரி. அது ஒரு சாதாரண டிராயிங் இல்லை, அது நடக்க போகிற ஒரு சம்பவத்தின் முன்கூட்டியே ஒரு வார்னிங் மாதிரி இருந்தது. மீனா மெதுவாக சொன்னா, உனக்கும் பரவிருச்சாடா? கேட்டப்ப அர்ஜுன் தலையாட்டினான். ராகுலோட முகம் இப்போ அந்த நொடியில் மாறினது. அவன் மெதுவாக சொன்னான், ஆமாம், இது நம்ம எல்லார்கிட்டையும் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த வார்த்தை காற்றுல நிற்கிற மாதிரி இருந்தது. அந்த நேரத்தில் கவின் நினச்சது ஒரு விஷயம். டேய், இன்னைக்கு நமக்கு சயின்ஸ் ப்ராக்டிக்கல் இருக்குடா, அவன் மெதுவாக சொன்னான். அந்த ஒரு வாக்கியம் போதும், அவங்க எல்லாருக்குமே என்ன நடக்க போகுது அப்படின்னு புரிஞ்சுது. மதியம் சயின்ஸ் லேப் கிளாஸில் ஆரம்பிக்கிறப்போ அந்த ப்ராக்டிக்கல் லேப் வழக்கம் போல் மாணவர்களோட சத்தத்தால் நிரம்பி இருந்தது. இப்போ டீச்சர் முன்பக்கம் நின்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இது சிம்பிளான எக்ஸ்பிரிமெண்ட்டு தான், எல்லோரும் கவனமாக பாருங்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த நார்மல் அட்மாஸ்பியருக்குள்ளே நின்றுட்டு இருந்தாலும் அர்ஜுன், மீனா, ராகுல், கவின் 4 பேருக்கும் அது ஒரு சாதாரண ப்ராக்டிக்கல் கிளாஸ் போலயே இல்லை. அது ஒரு கவுண்டவுன் மாதிரி இருந்தது. அவங்க ஒரே டேபிளில் நின்று எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண தயாராக இருந்தாங்க. ராகுல் மெதுவாக சொன்னான், எதையும் ரஷ் பண்ணாதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு சொன்னான். இப்போ அவங்க டீச்சர் சொன்னபடியே சொல்யூஷன் எடுத்தாங்க. பீக்கர்களை அலைன் பண்ணாங்க. ஆரம்பத்தில் எதுவும் தவறாக தெரியல, எல்லாமே பர்ஃபெக்டாக நார்மலாக போனது. சில நிமிஷங்கள் கழித்து கூட எதுவும் நடக்காதனால கவின் தான் மெதுவாக சொன்னான், டேய் நல்ல வேலைடா, நம்ம தப்பிச்சிட்டோம், ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்ல முயன்றான். அந்த நொடியில் தான் அது ஆரம்பிச்சது. மிகவும் சிறிய அளவிலான ஒரு மூமெண்ட். அவர்கள் நின்றுட்டு இருந்த டேபிள் கொஞ்சம் குலுங்கினது போல இருந்தது. அது யாரோ தவறுதலாக தட்டுனதா அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரியல. ஆனால் யாருமே அசையலை. அவங்க 4 பேரும் ஒரே இடத்துல அந்த டேபிளை பார்த்தாங்க. அந்த டேபிளோட எட்ஜில் இருந்த கிளாஸ் பாட்டில் மெதுவாக நகர ஆரம்பிச்சது. அது எந்த கையாலையும் தள்ளப்படலை. அது தானாகவே பேலன்ஸை இழந்தது போல் முன்னாடி வந்து விழுந்தது. சில நொடிகள் அவங்க எல்லாருக்கும் நீண்ட நேரம் போல் இருந்தது. ராகுல் மூச்சை அடக்கிக்கிட்டான். மீனா கையை இறுக்கிக்கிட்டா. அர்ஜுன் அசையாமல் அந்த பாட்டிலையே பார்த்துக்கிட்டு இருந்தான். கவின் உடம்பே உறைஞ்சு போன மாதிரி நின்னான். அடுத்த நொடியில் அந்த பாட்டில் எட்ஜை தாண்டி கீழே விழுந்தது. ஒரு கூர்மையான சத்தத்தோடு அது தரையில் விழுந்து உடைஞ்சது. அதிலிருந்த லிக்விட் சிதறி தரையில் பரவுனது. உடனே ஒரு வித்தியாசமான கெமிக்கல் ரியாக்ஷன் ஆரம்பமானது. அந்த லிக்விட்லேருந்து ஒரு மெல்லிய புகை எழுந்தது. அதுக்குள்ளே இப்போ கசப்பான வாசனை இருந்தது. போங்க, பின்னாடி போங்க, எல்லாரும் பின்னாடி போங்க, டீச்சர் உடனே கத்திட்டு வந்தாங்க. மாணவர்கள் கொஞ்சம் குழப்பத்தோட பின்னோக்கி நகர்ந்தாங்க. ஆனால் அந்த குழப்பத்துக்குள்ளே அர்ஜுன், மீனா, ராகுல், கவின் 4 பேர் மட்டும் வேறொரு உண்மையை பார்த்துட்டு இருந்தாங்க. அது ஒரு விபத்து இல்லை, அது ஒரு கோயின்சிடென்ஸ்குள்ளே இல்லை, அது அவர்கள் பார்த்த டிராயிங்கை அப்படியே பின்பற்றின ஒரு நிகழ்வு. அந்த மொமெண்ட்டில் அவங்க எல்லாருக்கும் ஒரு உண்மை மட்டும் புரிந்தது. இது ப்ரெடிக்ஷன் மட்டும் இல்லை, இது அவர்கள் இருப்பதாலேயே நிகழ்கிறது. அவங்க இந்த நிகழ்வை தடுக்க முடியல, அதை மாற்றவும் முடியல. அவர்கள் அந்த நிகழ்வோட நடுவில் இருந்தாங்க. ராகுல் மெதுவாக அர்ஜுனை பார்த்தான். அர்ஜுன் அவனை பார்த்தான், ஆனால் எதுவும் பேசலை. ஆனால் அந்த பார்வையிலேயே ஒரு உண்மை இருந்தது. நம்ம இதிலிருந்து வெளியில் போக முடியாது. மீனா தன்னோட கைகளை பார்த்தா. அவளோட குரல் மெதுவாக நடுங்கினது. இது இன்னும் என்னென்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. அந்த கேள்வி அவர்களுக்குள்ள மட்டும் இல்லை, அந்த அறை முழுக்க ஒலிக்கிற மாதிரி இருந்தது. அந்த நாள் ப்ராக்டிக்கல் முடிந்தது. கிளாஸ் வழக்கம் போல் முடிந்தது. மற்ற மாணவர்கள் எல்லாம் அதை ஒரு சாதாரண இன்சிடெண்ட்டுன்னு மறந்துட்டாங்க. ஆனால் அந்த 4 பேருக்கும் அது ஒரு டேர்னிங் பாயிண்ட். அந்த நாளில் இருந்து அவங்க ஒரு விஷயத்தை மட்டும் உணர்ந்தாங்க. அவங்க வாழ்க்கை இனிமேல் நார்மலாக இருக்க போகிறதில்ல. அந்த இரவு கவின் தனியாக தன்னோட ரூமில் உட்காந்துருந்தான். அவனோட மனசுக்குள்ள பயம் மட்டும் இருந்தது. அவன் கைகளை பார்த்தான்.
ஐயோ கடவுளே! எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை வரவே கூடாது. அவன் மெதுவா சொல்லிக்கிட்டு இருந்தான். அவன் முன்னாடி ஒரு பேப்பர் இருந்தது. அவன் அத தள்ளி வைக்க முயன்றான். ஆனா, அவன் கண்கள் திரும்ப திரும்ப அந்த பேப்பரையே பார்த்தது. அவனோட உள்ளுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட். இது வரக்கூடாது அப்படின்ற பயமும், அப்படி வந்தா என்ன ஆகும் அப்படின்ற தெரியாத ஈர்ப்பும். சில வினாடிகள் கழித்து அவன் கைய மெதுவா முன்னாடி கொண்டு போனான். பேனாவ எடுத்தான். அவனோட கை சிறிது குலுங்குனது. இல்ல, இல்ல அப்படின்னு அவன் மனசு சொன்னாலும், அவனோட கை நிக்கல. அது மெதுவா காகிதத்த தொட்டது. ஒரு கோடு உருவானது. அந்த டிராயிங் முடிச்சு பார்த்தப்போ, அது எதுவும் தெளிவில்லாத ஒரு டிராயிங் போல, கிறுக்கல்கள் போல இருந்தது. கவின் மனசுக்குள்ள, "அப்பாடா! எதுவும் இல்ல. ஒரு பிரச்சனையும் இல்ல." ஆனா கவின் அந்த நாள்ல இருந்து மாற ஆரம்பிச்சான். அவன் வழக்கமா சிரிப்பவனா இருந்தாலும், அந்த சிரிப்பு அந்த நாள் முழுக்க காணாமல் போய்விட்டது. அவனோட கண்கள் எப்பவுமே ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தது. அவன் கைகள அவன் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தான். அதே அவனுக்கு அன்ஃபெமிலியரா இருந்தது போல இருந்தது. கிளாஸ்ல டீச்சர் பாடம் நடத்துறப்ப கூட அவனோட கவனம் போர்டுல இல்ல. அவன் பேனாவ டைட்டா இறுக்கமா பிடிச்சிட்டு இருந்தான். ஒரு நொடிக்கு அவன் பேனாவ கீழ விடுவான். அடுத்த நொடியில திரும்ப பிடிப்பான். அவனோட மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. அடுத்தது நான் தான், அடுத்தது நான் தான். அந்த ஒரு எண்ணமே அவன விடல. அர்ஜுன் அத கவனிச்சான். மீனாவும் அத பார்த்தா. ராகுல் அத பார்க்குறப்ப அவனுக்கு இன்னும் கில்ட்டினஸ் அதிகமானது. இது எல்லாமே என்னால தானே ஆரம்பிச்சது அப்படின்னு அவனோட மனசுல ஒரு குரல் தொடர்ந்து ஒலித்துக்கிட்டே இருந்தது. அன்னைக்கு சாயந்தரம் ஸ்கூல் முடிச்ச பின்னாடி அவங்க 4 பேரும் வழக்கம் போல ஒண்ணா நடந்து போனாங்க. ஆனா அந்த நாள்ல அந்த நடை ஒரு ரொட்டீனா இல்ல. அது ஒரு டிஸ்கஷனுக்கு முன்னாடி வர அமைதியா இருந்தது. முதல்ல பேச ஆரம்பிச்சது மீனா தான். "இது நம்ம எல்லாருமே எஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுல." அவ மெதுவா சொன்னா. அவளோட குரல் காமா இருந்தாலும் அதுல ஒரு கிளாரிட்டி இருந்தது. அர்ஜுன் தலையாட்டுனான். "ஆமா." ராகுல், மீனா, நானு. அவன் சொல்றதுக்கு முன்னாடியே கவின் அவன நிறுத்துனான். "அடுத்து நான் தான்டா." அவன் ஆல்மோஸ்ட் ரொம்ப வெடிச்சு சொல்றது போல இருந்தது. அவனோட குரல்ல பயமும் வெளிப்படையா இருந்தது. ஒரு நொடிக்கு யாருமே பேசல. அந்த வார்த்தை காத்துல நின்னது. அது ஒரு பாசிபிலிட்டி இல்ல. ஆனா அது ஆல்மோஸ்ட் சர்டனிட்டி மாரி கேட்டது. ராகுல் மெதுவா சொன்னான். "டேய் கவின், அப்படிலாம் இல்லடா. நீ எதுவும் யோசிச்சு பயப்படாத." ஆனா அவன் சொன்னாலும் அவனோட குரல்ல கான்ஃபிடன்ஸ் இல்ல. கவின் இப்போ அவன நேரா பார்த்தான். "டேய், எப்படியோ உனக்கும் தெரியும்ல, அது அடுத்து என்னதான் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு." ராகுல் இப்ப எந்த பதிலும் சொல்லல. அந்த அமைதி தான் பதில். அர்ஜுன் மெதுவா சொன்னான். "டேய் விட்றா, நம்ம கேர்ஃபுல்லா இருக்கலாம். அடுத்த டிராயிங் வந்தா அத எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கலாம்." அந்த சென்டென்ஸ் பிராக்டிகலா இருந்தாலும், அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற சொல்யூஷனா அது தோணல. ஏன்னா பிரச்சனை என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும், அத எப்படி நிறுத்துறது அப்படின்றது யாருக்குமே அந்த நிமிஷம் புரியல. அந்த இரவு கவின் வீட்ல இருந்தான். அவனோட ரூம் அமைதியா இருந்தது. வெளியில இருந்து வர சத்தங்கள் கூட அவனுக்கு தொலைவில இருந்து வர்றது போல கேட்டது. அவன் படுக்கையில உட்காந்துருந்தான். அவனுக்கு முன்னாடி ஒரு நோட் இருந்தது. அத அவன் பார்க்கவே விரும்பல. ஆனாலும் அவனோட பார்வை அதிலேயே போய் இருந்தது. அவன் கைய அவன் கட்டுப்படுத்த முயன்றான். "இல்ல, இது வரக்கூடாது." அவன் மெதுவா சொன்னான். அந்த வார்த்தை அவன் உதடுகள்ல இருந்து வந்தாலும், அவனோட மனசுக்குள்ள நுழையல. அவன் பேனாவ எடுக்காம இருக்கணும்னு நெனச்சான். அவன் கைகள பின்னாடி வச்சுக்கிட்டு உக்காந்தான். சில வினாடிகள் அமைதி. ஆனா அந்த அமைதி நீண்ட நேரம் நீடிக்கல. அவன் உள்ளுக்குள்ள ஒரு தெரியாத இழுப்பு ஆரம்பித்தது. அது அவன் விரல்கள மெதுவா முன்னாடி கொண்டு வந்தது. அத அவன் நிறுத்தணும்னு முயன்றான். அவன் கைய பிடிச்சு வச்சான். ஆனா அந்த மூவ்மெண்ட் இன்னும் ஆரம்பிச்சது. அவனோட கைகள் குலுங்குனது. இப்போ கவினோட மூச்சு வேகமானது. அவனோட கண்கள் அந்த காகிதத்த விட்டு விலகவே இல்ல. ஒரு நொடியில அவன் பேனாவ பிடிச்சான். அவன் உடம்பு முழுக்க டென்ஷன். "இல்ல, இத நான் பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது." திரும்ப திரும்ப சொன்னான். ஆனாலும் அவனோட கை நிக்கவே இல்ல. அது மெதுவா காகிதத்த தொட்டது. ஒரு லைன் உருவானது. அந்த லைன், அடுத்த ஷேப். அவனோட இதயம் வேகமா துடிச்சது. அவன் அந்த டிராயிங்க பார்க்க கூட பயந்தான். ஆனாலும் அவனோட கண்களால அத தவிர்க்க முடியல. சில நிமிஷங்கள்ல அந்த டிராயிங் கம்ப்ளீட் ஆனது. அவன் பேனா கையில இருந்து கீழ விழுந்தது. அவனோட மூச்சு ஆல்மோஸ்ட் தடைப்பட்டது. அந்த டிராயிங் ஒரு தெரு, ஒரு பைக் வேகமா வருது. ஒரு மனுஷன் ரோட கிராஸ் பண்ண முயற்சிக்கிறான். அது ஒரு கொலாப்ஸ், ஒரு விபத்து. அந்த காட்சி அவன் கண்களுக்கு முன்னாடி உயிரோட இருந்தது போல இருந்தது. இத பார்த்த கவினோட கைகள் நடுங்குனது. இது ஐய்யயோ! இந்த விபத்து, இது நிஜமா நடக்கப் போதா? அவனோட நினைப்பு அவன முழுக்க பிடித்துக்கிட்டது. அவன் உடனே ஃபோன எடுத்தான். அர்ஜுனுக்கு கால் பண்ணான். கவினோட குரல் குலுங்குனது. "டேய் இங்க வாடா. நானும் வரைஞ்சுட்டேன்டா. அது எனக்கு பயமா இருக்குடா." அவன் சொல்ல முடிந்தது அதுதான். ஆனா அந்த இரவு முடியல. அந்த டிராயிங் ஒரு ஆரம்பத்துக்கு முன்னோடியா இருந்தது.
அந்த இரவு கவினோட கால் வந்த உடனே அர்ஜுன், மீனா, ராகுல் 3 பேரும் நேரங்காலம் பார்க்காம வெளியில வந்தாங்க. அந்த ஃபோன்ல இருந்த குரல் சாதாரணம் இல்ல. அது பயம் மட்டும் இல்ல, அது கண்ட்ரோல் இழந்த ஒருவரோட குரல். இப்போ அவங்க 3 பேரும் கவின் வீட்டை அடைந்தப்ப அவன் ரூம்ல ஒரு ஹெவியான சைலன்ஸ் இருந்தது. கவின் மேஜைக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தான். அவனோட கைகள் இன்னும் குலுங்கிக்கிட்டு இருந்தது. அவனோட கண்கள் அந்த பேப்பரை விட்டு விலகவே இல்லை. அர்ஜுன் இப்போ மெதுவா பக்கத்துல போய் அந்த டிராயிங்கை பார்த்தான். அது ஒரு தெரு. ஒரு பைக் வேகமாக வர ஒரு மனுஷன் ரோடு கிராஸ் பண்ணுறான். அது ஒரு விபத்து போன்ற ஒரு சீன். அது ஒரு சாதாரண ஸ்கெட்ச் இல்லை. அது ஆல்ரெடி நடந்த மாதிரி ப்ரிசைஸாக இருந்தது. மீனா அந்த டிராயிங்கை பார்த்ததும் உடனே ஒரு விஷயத்த சொன்னான். இது இந்த ஸ்ட்ரீட் நம்ம ஏரியாக்குள்ளே இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ராகுல் கூட இப்போ அதை கவனிச்சான். அந்த ஸ்ட்ரீட்டில் இருந்த ஒரு சின்ன கடையோட போர்டு, ஒரு டில்டு ஸ்ட்ரீட் லைட், இது எல்லாமே ரேண்டமான டீட்டெயில்ஸ் இல்லை. அது ஒரு ரியலான லொக்கேஷன் மென்ஷன் பண்ணது. அர்ஜுன் இப்போ உடனே முடிவெடுத்தான். நம்ம உடனே இதை ஸ்டாப் பண்ணணும், இதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த ஒரு சென்டென்ஸ் தான் இந்த சாப்டர்லேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட். அவங்க அந்த டிராயிங்கில் இருந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பித்தாங்க. கவின் கொஞ்சம் காமான பின்னாடி அவன் நினப்பில் இருந்ததை சொல்ல ஆரம்பித்தான். எனக்கு தெரிஞ்சு இது பஸ் ஸ்டாப்க்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன தெரு மாதிரி தான் இருக்குது. மீனாவும் இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணா. சில நிமிடங்களில் அவங்க அந்த எக்ஸாக்டான லொக்கேஷனை கண்டுபிடிச்சாங்க. அந்த டிசிஷன் எடுக்கப்பட்டதும் அவங்க வெயிட் பண்ணவே இல்லை. அந்த இரவே அவங்க அந்த இடத்துக்கு போனாங்க. அந்த தெரு அந்த இரவில் ஆல்மோஸ்ட் எம்டியாக இருந்தது. சில வீடுகளின் முன்னாடி லைட் இருந்தாலும் அந்த ரோட்டில் ஒரு வித்தியாசமான அமைதி இருந்தது. இந்த விபத்து நடந்தே ஆகும் அப்படின்றது மாதிரி ஒரு சைலண்ட் எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி இருந்தது. அவங்க 4 பேர் அந்த இடத்துல நின்னாங்க. அர்ஜுன் இப்போ சுற்றி சுற்றி பார்த்தான். அந்த டிராயிங்கில் என்னென்ன சீக்வன்ஸ் இருந்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவன் சொன்னான். ராகுல் இப்போ மெதுவாக சொன்னான். முதல்ல பைக் வரும், அப்புறமா ஒரு மனுஷர் அந்த பக்கம் தெருவுலேருந்து டக்குன்னு கிராஸ் பண்ணுவார். அவங்க இப்போ வெயிட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு செகண்டும் மெதுவாக போனது. கவினோட கைகள் குளிர்ந்தது. அவனோட மூச்சு அந்நியவனாக இருந்தது. அவனோட மைண்டில் ஒரு தாட்டு மட்டும், இது நடக்கவே கூடாது, இது நடக்கவே கூடாது. சில நிமிடங்கள் கழித்து இப்போ அந்த அமைதி உடைஞ்சிது. தூரத்தில் பைக்கோட சத்தம், அது ஸ்லோலி பக்கத்தில் வந்தது. அந்த சத்தம் கேட்டவுடன் ராகுல் இப்போ கண்களை ஷார்ப்பாக ஓப்பன் பண்ணான். இந்த பைக்கு தான் நினைக்கிறேன், அவன் மெதுவாக சொன்னான். அந்த பைக்கோட லைட்டு அந்த தெருவில் டேர்ன் ஆனது. அதே நேரத்தில் ஆப்போசிட் லைட்டில் ஒரு மிடில் ஏஜ் மனிதர் ரோடை கிராஸ் பண்ண ஆரம்பித்தார். அந்த சீன் அப்படியே டிராயிங்கில் இருந்த மாதிரியே எக்ஸாக்டாக மேட்ச் ஆக ஆரம்பிச்சது. நில்லுங்க நில்லுங்க, அர்ஜுன் கத்துனான். அவன் உடனே ரோட்டுக்கு நடுவில் ஓடுனான். மீனா இப்போ அந்த மனுஷனை தள்ள முயற்சி பண்ணான். கவின் ஆல்மோஸ்ட் ஃப்ரீஸ் ஆனாலும் அவன் கூட ஓடுனான். அந்த நொடியில் எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடந்தது. பைக்கு வேகமாக வந்தது. அவன் குடிச்சிருப்பான் போல இருக்கு. இப்போ அந்த பைக்காரன் சடனாக பிரேக் அடித்தான். டயரு ஸ்க்ரீச்சுன்ற சத்தம் அந்த தெரு முழுக்க கேட்டது. பைக்கு கண்ட்ரோல் இழந்து சைடுக்கு ஸ்லைட் ஆனது. அது நேரடியாக இப்போ அந்த ஆளை அடிக்கலை. ஒரு செகண்டுக்கு எல்லாமே நின்னது போல இருந்தது. இப்போ அவங்க 3 பேரும் ஒரே நேரத்தில் பெருமூச்சு விட்டாங்க. அப்பாடா, நம்ம காப்பாற்றிட்டோம். கவின் ஆல்மோஸ்ட் ரிலீஃபாக சொன்னான். ஆனால் அந்த ரிலீஃப் நீண்ட நேரம் நீடிக்கலை. அடுத்த நொடியில் அந்த பைக் சைடில் ஸ்லைட் ஆகி ஒரு நின்றுட்டு இருந்த ஆட்டோ மேலே மோதி திரும்ப பவுன்ஸ் ஆகி இப்போ அந்த மனிதனை சைடில் அடித்தது. அது டைரெக்டான அடி இல்லை. ஆனால் அந்த மனுஷன் இப்போ பேலன்ஸ்லேருந்து கீழே விழுந்தான். அவன் கை இப்போ தரையில் அடித்தான். அவன் ஷார்ப்பான பெயின் ஆன்னு கத்துனான். ஆனால் இன்ஜுரி கிளியராக இருந்தது. அந்த ஒரு நொடியில் எல்லாருமே அமைதியாக நின்னாங்க. அந்த விபத்து நடந்தே தீர்ந்தது. ஆனால் அது ஃபுல்லாக அவாய்ட் ஆகலை. அந்த டைரக்ஷன் மட்டும் இப்போ மாறி இருந்தது. அர்ஜுன் இப்போ மெதுவாக பின்னோக்கி வந்தான். அவனோட முகம் முழுக்க ஷாக்கு. என்னது இது, நம்ம இதை தடுத்தோம். ஆனால் இப்போ மீனா அந்த கீழே விழுந்த மனிதரை பிடிச்சு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவளோட குரல் குலுங்குச்சு. ஒன்றும் இல்லைல்ல அங்கிள், உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணவா? ஆம்புலன்ஸ் கால் பண்ணுற, வெயிட் பண்ணுங்க. இப்போ ராகுல் அந்த சீனை பார்த்துட்டு இருந்தான். அவன் மனசுக்குள்ளே ஒரு பெரிய ரியலைசேஷன் உருவாக ஆரம்பிச்சிருந்தது. கவின் மட்டும் அப்படியே அந்த இடத்துலயே நின்றுட்டு இருந்தான். அவன் கண்கள்ல இருந்து கண்ணீர். அப்படின்னா நம்மளால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணவே முடியாதா? அந்த கேள்விக்கு உடனடியாக யாருக்கும் பதில் இல்லை. ஆனால் அந்த மொமெண்ட்டில் அர்ஜுன் ஒரு விஷயத்தை புரிந்துக்கிட்டான். நம்மளால் அந்த டிராயிங்கில் நடக்கிற விஷயத்தை ஸ்டாப் பண்ண முடியாது, ஆனால் அதை மாற்ற முடியுமோ? அந்த எண்ணம் அவர்களுக்கு ஒரு புதிய டைரக்ஷனை கொடுத்தது. இப்போ அவங்க இந்த இன்ஜூர்டு மனிதனை உதவி செய்து ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அங்கேருந்து மெதுவாக வெளியில் வந்தாங்க. அந்த இரவு அவங்க யாருமே உடனே பேசலை. ஆனால் அவங்களோட மைண்டில் இப்போ ஒரு புதிய பாதை ஆரம்பிச்சிருந்தது. இது ஒரு சண்டை கிடையாது, போராட்டம் கிடையாது, இது ரேண்டமும் கிடையாது. இது உடனே சால்வ் பண்ண வேண்டிய ஒரு பெரிய பிரச்சனை. அந்த இரவு முடிந்தது. ஆனால் அந்த ஸ்டோரி இப்போதான் ஆரம்பிக்குது.
அந்த விபத்து சம்பவத்துக்கு பின்னாடி அவங்க 4 பேரா அந்த இரவு திரும்ப உட்காந்தப்போ அவங்க மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்வி மட்டும் சுத்திக்கிட்டு இருந்தது. இது எப்படி ஆரம்பிச்சது? அந்த கேள்விக்கு யாருக்குமே பதில் தெரியல. ஆனாலும் அர்ஜுன் ஒரு விஷயத்த மட்டும் கிளியரா சொன்னான். நம்ம இத கெஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. முதல்ல இதுக்கான எவிடன்ஸ் நம்ம தேடணும். அந்த ஒரு சென்டென்ஸ் தான் அவங்கள இப்ப அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போனது. ராகுலோட டிராயிங்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி இப்போ அந்த அன்னோன் ஃபோர்ஸ் பற்றி யோசிக்கிறப்ப மீனா ஒரு ஐடியா சொன்னான். ஒருவேளை இது மாதிரி முன்னாடியே நடந்திருக்கலாம்ல, இந்த மாதிரி ஏதாவது கேசஸ் இருந்திருக்கலாமே. அந்த எண்ணம் அவர்கள் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் ஹிட் பண்ணது. ஆமாம், இவ சொல்கிறது லாஜிக் தான். ஒரு விஷயம் ஒரே நேரத்தில் சடனாக ஆரம்பிக்காது. அது முன்னாடியே எங்கேயாவது ட்ரேஸ் வச்சுருக்கோம். அந்த இரவு கூட அவங்க ஃபோன் எடுத்து சர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்ட்ரேஞ்ச் விபத்து, ஸ்டூடெண்ட் ட்ராயிங் ப்ரடிக்ஷன், வியர்ட் இன்சிடென்ட்ஸ் ஸ்கூல், இந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் ட்ரை பண்ணி தேடினாங்க. ஆரம்பத்தில் எதுவுமே கிடைக்கல. எல்லாமே சில ரேண்டமான நியூஸ் ஆர்டிகல்ஸ் தான் வந்தது. இப்போது கவின் ஆல்மோஸ்ட்டு இல்லைடா, இந்த மாதிரிலாம் நடந்திருக்காதுடா, நமக்கு தான் அப்படியே நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பயே ராகுல் ஒரு பழைய ஃபோரமை லிங்க்கை ஓப்பன் பண்ணான். அது ஒரு ஸ்மால் டிஸ்கஷன் த்ரெட் மாதிரி இருந்தது. அதில் ஒரு யூசர் ஒரு ஸ்ட்ரேஞ்சரான இன்சிடெண்ட் பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் ஸ்கூலில் ட்ராயிங் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனால் அது எல்லாமே அதுக்கப்புறம் அப்படியே நடந்தது அப்படின்னு. அந்த லைனை பார்த்த உடனே ராகுலோட மூச்சு நின்னது. ஏய் இங்கே பாருங்க, அவன் சொன்னான். மற்றவங்க இப்போ அவனோட மொபைலை சுற்றி நின்னாங்க. அந்த த்ரெட்டில் டீட்டெயில்ஸ் ரொம்ப குறைவாக இருந்தது. ஆனாலும் ஒரு ஸ்கூலோட பெயரை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது அவர்களுடைய நகரத்தில் இருந்த இன்னொரு ஸ்கூல். மீனா உடனே சைட்டில் சர்ச் பண்ணா. வேற ஒரு சைட்டில் சில நேரம் கழித்து ஒரு பழைய நியூஸ் கிளிப்பிங் கிடச்சிது. அது ஒரு பெரிய ஹெட்லைன் இல்லை, ஒரு சின்ன காலம் மாதிரி தான். அதில் ஒரு ஸ்டூடெண்ட் பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தது. அவன் ரிப்பீட்டடாக டிஸ்டர்பான டிராயிங்ஸ் வரைகிறான், அவனையும் தெரியாமலே. ஆனால் அதில் சில இன்சிடெண்ட் அதுக்கப்புறம் நடந்திருக்கு. இப்போது ஸ்கூலும் டாக்டர்ஸும் அதை மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை அப்படியே விட்டுட்டாங்க. அந்த நியூஸில் ஸ்டூடெண்ட் நேம் பார்ஷியலி பிளர் பண்ணப்பட்டிருந்தது. ஆனாலும் ஒரு விஷயம் கிளியராக இருந்தது. இவங்களுக்கு இது புரிஞ்சது, இது கோயின்சிடென்ஸ் கிடையாது. அந்த மொமெண்ட்டில் அவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருந்தது. இந்த விஷயத்தில் நம்ம மட்டும் பாதிக்கப்படலை, இதுக்கு முன்னாடியும் யாரோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. கவின் மெதுவாக கேட்டான். இப்போது அந்த ஸ்டூடெண்ட் எங்கே இருப்பான்? அந்த கேள்வி தான் அடுத்த ஸ்டெப். அர்ஜுன் உடனே சொன்னான். நம்ம தான் அவனை கண்டுபிடிக்கணும். இப்போ அது ஒரு முடிவு, அது சாய்ஸ் இல்லை. அடுத்த நாள் அவர்கள் அந்த ஸ்கூலுக்கு போனாங்க. அது இன்னும் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இப்போ எல்லாமே மாறி இருந்தது. அந்த கேம்பஸில் நடக்கிறப்ப ராகுலுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சான அன்னீசி வந்தது. அது ஒரு ஃபெமிலியராகவும் இருந்தது. அவங்க ஆஃபீஸ்க்கு போய் கேஷுவலாக என்கொயரி பண்ணாங்க. ஆரம்பத்தில் அங்கே இருந்த ஸ்டாஃப் எதுவுமே சொல்லலை. ஆனால் மீனா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக பேச ஆரம்பிச்சா. மேம், ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் வேணுமே. சில நேரம் கழித்து ஒரு ஓல்டு ஸ்டாஃப் மெம்பர் அவங்கள ஒரு ரூம் கழிச்சாங்க. அவங்க முகத்தில் ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருந்தது. யாரை பற்றிம்மா கேட்குற? மேம், ஒரு விஷயம், ஒரு பையன் இங்கே ட்ராயிங் பண்ணிக்கிட்டே இருந்தான் டிஸ்டர்ப்டாக. அந்த ட்ராயிங்ஸ்லாம் அடுத்து உண்மையாகவே நடக்க ஆரம்பிச்சுதாமே. இப்போ அந்த அம்மா ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஏன் இப்போ அதை கேட்குறீங்க? அர்ஜுன் சொன்னா. மேம், இப்போ அதே மாதிரி எங்களுக்கும் நடக்க ஆரம்பிக்குது. இப்போ அந்த ஸ்டாஃபோட முகம் உடனே மாறினது. இப்போ அந்த லேடி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் மெதுவாக சொன்னாங்க. ஆமாம், நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனால் இது எப்படின்னு தெரியல. அந்த ஸ்டூடெண்ட் பேர் அருண். அந்த ஸ்கூலில் அதுக்கு மேலே வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. அந்த ஸ்கூலில் கிடைச்சது ஒரே பெயர் மட்டும், அருண். அந்த ஸ்டாஃப் தெளிவாக சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டாலும் நான் உங்களுக்கு எந்த பதிலும் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸ் ஸ்ட்ரிக்டாக இங்கே ஆஃபீஸில் சொல்லிட்டு போயிருக்காங்க, அவனோட டீட்டெயில்ஸை யாரும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா தேவையில்லாமல் சில டைம் மீடியா அது இதுன்னு வந்து அந்த பையனையும் அந்த ஃபேமிலியும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அதனால தான். இப்போ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் லாஜிக்காக இருந்தாலும் அது அவங்களுக்கு ஒரு தடையாக இருந்தது. ஒரு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு மனுஷனை கண்டுபிடிக்கிறது இந்த பெரிய சிட்டியில் அவ்வளோ ஈஸி கிடையாது. இருந்தாலும் அவங்க அங்கேயே நின்றுடலை. அந்த ஸ்கூலுக்கு காம்பவுண்டுக்கு வெளியில் வந்த உடனே அர்ஜுன் சொன்னான். அவனோட பேர் இருக்குது, அது மட்டும் போதும், சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ அவங்க 4 பேரும் பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன டீ கடைக்கு போய் உட்காந்தாங்க. ஃபோன் எடுத்தாங்க. ஆரம்பத்தில் சர்ச் சிம்பிளாக இருந்தது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அருண் ப்ளஸ் ஸ்கூல் நேம் போட்டு சர்ச் பண்ணாங்க. நிறைய ரிசல்ட் வந்தது, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரிசல்ட் வந்தது. எந்த அருண்னு தெரியல. சில ப்ரொஃபைல்ஸ் ப்ரைவேட்டாக இருந்தது, சிலது இன்ஆக்டிவாக இருந்தது. கவின் கொஞ்சம் கடுப்பானா. டே, இதிலெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுடா. ஆனால் மீனா விடவே இல்லை. அவள் ஃபில்டர் பண்ண ஆரம்பித்தா. ஏஜ் மேட்ச் பண்ணா, லொக்கேஷனை மேட்ச் பண்ணா, ஸ்கூலை மேட்ச் பண்ணா.
சில நேரம் கழிச்சு ராகுல் ஒரு ப்ரொஃபைல ஓப்பன் பண்ணான். அது ஒரு நார்மலான அக்கவுண்ட் மாதிரி தான் இருந்தது. ஃபோட்டோஸ் ரொம்ப குறைவா இருந்தது. அது ஒரு ஓல்டு போஸ்ட். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. அந்த ஃபோட்டோல ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டேஜில நின்னுட்டு இருந்தாங்க. கீழ கேப்ஷன் ஸ்கூல் ஃபேஷன் ஷோ பெஸ்ட் மெமரி. அந்த ஃபோட்டோல ஒரு கார்னர்ல ஸ்கூல் நேம் பேனர் ஃபெயிண்டா தெரிந்தது. மீனா உடனே ஜூம் பண்ணா. அதே ஸ்கூல் நேம். அந்த மொமெண்ட்ல அவங்க ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. ஒருவேளை இவனா இருக்குமோ? அது கன்ஃபர்மேஷன் இல்ல. ஆனா அது ஒரு ஸ்ட்ராங்கான லீட். இப்போ அவங்க அந்த ப்ரொஃபைல் முழுக்க செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரீசெண்டான போஸ்ட் ரொம்ப குறைவா இருந்தது. ஆனா ஒரு டீட்டெயில் இருந்தது. பயோல ஒரு கம்பெனி நேம் மென்ஷன் பண்ண இருந்தது. ஜூனியர் டெவலப்பர் அப்படின்னு ஒரு கம்பெனி நேம் போட்டிருந்தது. இப்போ அந்த கம்பெனியோட நேம் தான் அவங்களுக்கான அடுத்த க்ளூ. அர்ஜுன் உடனே அந்த கம்பெனியை சர்ச் பண்ணான். அது ஒரு ஐடி ஃபர்ம். லொக்கேஷன் சிட்டிலேயே இருந்தது. அவங்க எல்லாரும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒருவேளை இவனா தான் இருக்கும். இப்போ ஒரு வழியா அந்த ஐடி கை அருணை கண்டுபிடிச்சு அவனை வெளியில் அழைச்சிட்டு போய் ஒரு டீ கடையில் உட்கார வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த அருணுக்கு உள்ளே ஓடிக்கிட்டு இருந்த நினைவுகள் அவனோட முகத்தில் மெதுவாக வெளிப்பட்டுக்கிட்டு இருந்தது. ராகுல், அர்ஜுன், மீனா, கவின் 4 பேரும் அவனையே பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு க்ளூ, ஒரு வார்னிங் போல இருந்தது. சில வினாடிகள் அவன் எதுவுமே பேசல. அவன் டீ கப்பை கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் அந்த டீ குளிர்ந்து விட்டது. அவனோட பார்வை அந்த டீ டம்ளர்ல இல்லை, அது வேறொரு காலத்துக்குள்ளே போயிருந்தது போல. அதுக்கப்புறம் அவன் மெதுவாக பேச ஆரம்பிச்சான். நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கும் நடந்துச்சு. நான் +1 படித்தப்போ தான் இதெல்லாம் ஆரம்பிச்சது. அந்த ஒரு சென்டென்ஸ் போதும். அவங்களுக்கு அந்த பாஸ்ட் இப்போ திறக்க ஆரம்பிச்சது. அவன் சொன்னதெல்லாம் சிம்பிளாக இருந்தாலும் அதில் ஒரு ஹெவியான வெயிட் இருந்தது. ஆரம்பத்தில் அது ஒரு நார்மலான விஷயம் மாதிரி தான் இருந்தது. ரேண்டமான டிராயிங்ஸ். அவனுக்கும் இனிஷியலாக அது சீரியஸாக தோணலை. கிளாஸில் போராக இருந்தப்போ அவன் நோட் புக்கில் ஏதோ ஷேப்ஸு சீன்ஸ் வரைய ஆரம்பித்தான். ஆனால் சில நாட்கள் கழித்து அவன் வரைகிற டிராயிங்ஸில் ஒரு ஸ்ட்ரேஞ்சான கன்சிஸ்டன்சி வந்தது. அது ரேண்டமாக இல்லை, அது ஒரு ஸ்பெசிஃபிக்கான சுச்சுவேஷன் மாதிரி இருக்கும். ஒரு நாள் அவன் ஒரு பஸ் ஆக்சிடென்ட் மாதிரி ஒரு டிராயிங் வரைஞ்சிருந்தான். அது ஒரு ரஃப்பான ஸ்கெட்சு தான். ஆனால் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வர்றப்ப அதே சேம் ரூட்டில் அதே மாதிரி விபத்து நடந்திருந்தது. அந்த நேரம் அதை அவன் ஒரு கோயின்சிடென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டான். ஆனால் அது அங்கேயே நிற்கலை. இன்னொரு டிராயிங், அது இன்னொரு இன்சிடெண்ட். அந்த பேட்டர்ன் இப்போ ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிருந்தது. அந்த ஸ்டேஜில் தான் அவனுக்கு முதல் முறையாக பயம் வந்தது. ஒருவேளை நான் வரைகிறதெல்லாம் உண்மையாக நடக்குதா அப்படின்னு அவனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. அந்த சந்தேகம் ஒரு நாள் பயமாக மாறினது. அவன் இப்போது வரைகிறதையே அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணான். நோட்டு புத்தகத்தை க்ளோஸ் பண்ணான். பேனாவை யூஸ் பண்ணாமல் இருக்க முயற்சி பண்ணான். ஆனால் அது அப்போது அவனோட கண்ட்ரோலில் இல்லை. அவனோட கை தானாக அசைகிற மாதிரி இருந்தது. அவனோட மைண்டில் இமேஜஸ் ஃப்ளாஷ் வரும். அவன் அதை அவாய்ட் பண்ண முடியாது. அந்த ப்ரெஷர் அவனை மென்டலாக டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சது. டீச்சர்ஸ் எல்லாம் அதை ஸ்ட்ரெஸ்ஸுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பேரண்ட்ஸ் டாக்டர்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் யாருக்குமே ரியலான பிரச்சனை புரியவே இல்லை. அவன் சில விஷயங்களை ட்ரை பண்ணான். ஃபஸ்ட்டு இதை இக்னோர் பண்ணணும்னு நினச்சான். அது ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் ட்ராயிங்கை ஒழிச்சு வச்சான். அதுவும் ஃபெயில் ஆனது. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவன் முடிவெடுத்தான். இந்த ட்ராயிங்லாம் நம்ம கிழிச்சு போட்டுட்டா என்ன? ஒருவேளை இந்த மாதிரி கிழிச்சு போட்டுட்டோம் அப்படின்னா இது ஸ்டாப் ஆகிடுமோ அப்படின்னு நினச்சான். அந்த நாளில் அவன் இருந்த ஒரு வரைஞ்சிருந்த டிராயிங்கை கிழிச்சு போட்டான். அந்த மொமெண்ட் அவனுக்கு ஒரு ரிலீஃப் இருந்தது. அப்பாடா, இந்த டிராயிங்கை கிழிச்சு போட்டுட்டோம், இனிமேல் இது நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுதான் அவனோட பெரிய தவறு அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். அந்த டிராயிங்கை கிழிச்சு போட்ட அடுத்த நாளே நடந்ததெல்லாம் வேற மாதிரி இருந்தது. அவன் டிராயிங்கில் வரைஞ்ச அந்த இன்சிடெண்ட் நடந்தது. ஆனால் அது அதை போல இல்லை, அதை விட இன்னும் ஒர்ஸ்ட்டாக நடந்தது. அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவு நடந்தது. அது எந்த டீட்டெயிலையும் ஃபாலோ பண்ணலை. அது ஒரு புரோக்கன் வெர்ஷன் மாதிரி இருந்தது. அப்போதான் அவனுக்கு புரிஞ்சது, இந்த டிராயிங் ஒரு விஷயத்தை மட்டும் இல்லை, அது ஒரு வார்னிங் மாதிரி ஏதோ சொல்லுது. அது நடக்க போகிறதுக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி நமக்கு ஏதோ சொல்லுது. நம்ம அதை கிழிச்சு போட்டுட்டோம் அப்படின்னா அந்த கண்ட்ரோல் போயிடும். அதுக்கப்புறம் அது பயங்கர கோபமாயிட்டு அது எப்படி வேண்டுமானாலும் நடக்கும். இந்த இயற்கையை அது மாற்றுது. இயற்கையை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு எப்படியோ அது மாற்றுது. அந்த ரியலைசேஷன் அவனை முழுக்க உடைச்சது. இப்போ அவன் மெதுவாக ராகுலை பார்த்தான். அந்த பார்வையில் ஒரு வார்னிங் இருந்தது. இப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதே தான் நான் அப்போவும் ஃபீல் பண்ணேன், அருண் சொன்னான். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் எனக்கு ஏதோ கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் நம்மளோட பிரம்ம தான். அந்த வார்த்தைகள் ராகுல் மனசுக்குள்ளே நேராக போய் சேர்ந்தது. அவனோட கைகள் கொஞ்சம் குளிர்ந்தது. மீனா இப்போ அந்த கான்வர்சேஷன்லேருந்து ஒரு பேட்டர்ன் எடுத்தா. அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த டிராயிங்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறீங்களா? அருண் சில வினாடிகள் அமைதியாக இருந்தான். அதுக்கப்புறம் மெதுவாக சொன்னான். ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லலை, முதல்ல அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதில் என்ன இருக்குதுன்னு நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்.
அந்த வேர்டு அவங்க எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணது. அர்ஜுன் உடனே கேட்டான், அதாவது ஸ்டாப் பண்ண முடியாதா? அருண் நேராக அவனை பார்த்தான். அவன் கண்களில் கிளியரான ஒரு பதில் இருந்தது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணலாம், ஆனால் அவன் அந்த சென்டென்ஸை முடிக்கலை. அந்த சென்டென்ஸை முடிக்காததுலே பதில் இருந்தது. கவின் இப்போ அந்த பாயிண்டில் ஆல்மோஸ்ட் உடஞ்சி போனான். அப்போது நாங்கள் என்ன தான் பண்ணுறது அவன் கேட்டான். அது ஒரு ஹெல்ப்லெஸ் கொஷினாக இருந்தது. அருண் அந்த கேள்விக்கு உடனே பதில் சொல்லலை. அவன் இப்போ குனிஞ்சு கீழே பார்த்தான். அவனோட குரல் ரொம்ப மெதுவாக இருந்தது. ஒரு விஷயம் நான் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். இது ஒருத்தரோட முடிகிற கதை இல்லை, இது ஒரு செயின். அந்த வார்த்தை அவங்களுக்குள்ள ஹெவியாக விழுந்தது. ராகுல் மெதுவாக கேட்டான், என்ன சொல்கிறீங்க? செயினா? அந்த டீ கடையில் அருண் சொன்ன அந்த செயின் அப்படின்ற ஒரு வார்த்தை அவங்க மனசுக்குள்ளேருந்து வெளியில் போகலை. அது ஒரு சாதாரண எக்ஸ்பிளனேஷன் போல் இல்லை. அது அவங்க இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்த மாதிரி இருந்தது. அந்த மொமெண்ட் வரைக்கும் அவங்க பயந்துட்டு இருந்தாங்க, ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, சர்வை பண்ண முயற்சித்தாங்க. ஆனால் இப்போது ஃபஸ்ட் டைம் அவங்க கொஞ்சம் புரிந்து கொள்ள முயற்சி பண்ண ஆரம்பித்தாங்க. அர்ஜுன் இப்போ அந்த அமைதியை உடைச்சான். அண்ணா கொஞ்சம் கிளியராக சொல்லுங்களேன், இது எப்படி தானே ஒர்க் ஆகுது? அவன் கேட்ட குரலில் ஒரு பொறுமையின்மை இருந்தது. அருண் சில வினாடிகள் அமைதியாக இருந்தான். அவன் வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருந்தான். அதுக்கப்புறம் மெதுவாக பேச ஆரம்பித்தான். நம்ம நினைக்கிறது போல் இது ஒரு ப்ரெடிக்ஷன் கிடையாது. அவன் சொன்னான், நடக்க போகிற விஷயத்துக்கு முன்னாடி ஒரு வடிவம் மாதிரி தோணும், அதுதான் அந்த டிராயிங். அந்த சென்டென்ஸ் சிம்பிளாக இருந்தாலும் அது அவங்களுக்கு ஒரு முக்கியமான கிளாரிஃபிகேஷன். மீனா உடனே கேட்டா, அப்படின்னா அந்த டிராயிங் சேஞ்ச் ஆகுமா? அருண் இப்போ தலையாட்டினான். ஆகும், ஆனால் மறைஞ்சு போகாது. அந்த லைன் அவங்கள உடனே டிஸ்டர்ப் பண்ணது. கவின் உடனே கேட்டான், இந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணவே முடியாதா? அருண் இப்போ கவினை நேராக பார்த்தான். இல்லை, ஸ்டாப் பண்ண முடியாது, ஆனால் கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த 2 வேர்ட்ஸ் தான் அவங்களுக்கு ஒரு புதிய டைரக்ஷனை கொடுத்தது. அருண் இப்போ அர்ஜுன் அந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டான். கண்ட்ரோல்னா எப்படின்னா அவன் கேட்டான். அருண் மெதுவாக முன்னாடி உட்காந்து பேச ஆரம்பித்தான். ட்ராயிங்கில் டீட்டெயில்ஸ் இருக்கும்ல, அது ஒரு அவுட்லைன் தான். லொக்கேஷன், சிச்சுவேஷன் இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்றது ஃபிக்ஸ்டு கிடையாது. அவன் சொன்னதை அவங்க இப்போ யோசிக்க ஆரம்பித்தாங்க. ராகுல் மனசுக்குள்ளே அந்த சீன்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆக ஆரம்பித்தது. ப்ளே கிரவுண்ட், காரிடர், ஸ்டேர் கேஸ், லேப், இது எல்லாமே அதே பேட்டர்ன். அது எக்ஸாக்டான காப்பி இல்லை, ஆனால் கோர் ஐடியா சேம் தான். அந்த ரியலைசேஷன் அவனுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சான கிளாரிட்டியை கொடுத்தது. அருண் தொடர்ந்து சொன்னான், நான் ஆரம்பத்தில் ரொம்ப பயந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்ணேன். அதுதான் என்னோட பெரிய தப்புன்னு அதுக்கப்புறம் தெரிஞ்சது. அவனோட குரலில் இப்போ ஒரு உறுதியின்மை இருந்தது. நீங்கள் டிராயிங்கை முதல்ல இக்னோர் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப மோசமாக நடக்கும். அந்த லைனை கேட்டவுடன் மீனா உடனே கேட்டா, அப்போது நீங்கள் சொன்னீங்கல்ல கிழிச்சு போட்டோன்னு, அப்போது? அதுதான் இன்னும் பெரிய தவறு. அவன் கண்கள் ஒரு செகண்டுக்கு இன்னும் விரிவாக விரிஞ்சுது. நான் ஒரு டிராயிங்கை கிழித்தேன், அடுத்த நாள் நடந்தது தான் சொன்னனே, அன்பிரடிக்டபிள். அது எந்த பேட்டர்னையுமே ஃபாலோ பண்ணலை. அந்த மெமரி அவனை இன்னும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு அவங்க உணர்ந்தாங்க. அவன் மெதுவாக ராகுலை பார்த்து சொன்னான், நீங்கள் ஒரு ரூல் இருக்கும் அதில், அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். என்ன ரூல்? அதான் நான் சொன்னனே, டிராயிங்கை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அந்த சென்டென்ஸ் அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணது. ரெஸ்பெக்ட்னா எப்படி சொல்கிறீங்க? அது நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அதை ஏற்றுக்கணும். அதை முதல்ல அதை அக்செப்ட் பண்ணணும். அது கம்ப்ளீட்லி அதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. ஆனால் அது எப்படி நடக்கும் அப்படின்றத நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் வேணால் பண்ணலாம். அந்த எக்ஸ்ப்ளனேஷன் அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு மாதிரி வித்தியாசமான ஐடியாவாக இருந்தது. அதாவது ஒர்ஸ்ட்டு கேஸாக இருக்கிறத நம்ம கொஞ்சம் ஒர்ஸ்ட்டு கேஸ் இல்லாமல் பாதிப்புலேருந்து கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு வரலான்னு சொல்கிறீங்களா? அருண் மெதுவாக சிரித்தான். கரெக்டு, அப்படி தான். ரொம்ப மோசமாக நடக்கிறத மோசமாக நடக்க வைக்கலாம், அவ்வளோதான். அந்த வார்த்தை அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன ஹோப்பை கொடுத்தது. மீனா இப்போ ப்ராக்டிக்கலாக யோசிச்சா. அப்போது நெக்ஸ்ட்டு டிராயிங் வந்தால் நாங்கள் ஏதாவது பிளான் பண்ணலாமா? அவள் கேட்டா. அருண் தலையாட்டினா. பிளான்லாம் பண்ணலாம், ஆனால் ஒரு விஷயத்த நினச்சிக்கோங்க. அவனோட குரல் சீரியஸ் ஆனது. நீங்கள் டிராயிங்கை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியாது. நீங்கள் டிராயிங்குள்ளே இன்வால்வாக இருக்கணும். அந்த சென்டென்ஸ் அவங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் பதற வச்சது. அதாவது அவங்க அப்சர்வர் இல்லை, அவங்க தான் அந்த டிராயிங்கோட பார்ட். ராகுல் அந்த பாயிண்டில் ஒரு விஷயத்தை கேட்டான். அவனோட குரல் மெதுவாக இருந்தது. அப்போது என்ன பண்ணுறது? அந்த கேள்வி அந்த டேபிளில் இருந்த எல்லாருக்கும் முக்கியமாக பட்டது. அருண் சில வினாடிகள் அமைதியாக இருந்தான். அவனோட கண்கள் கீழே போனது. இப்போ சொன்னான், நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒருத்தவங்ககிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பாஸ் ஆகிற விஷயம் இல்லை. ஏன்னா இது
ஒருத்தருக்கு நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னா அவங்கள குறி வச்சு தான் வருதுன்னு அர்த்தம். இப்போ அருண் ஒரு சின்ன இடைவெளி எடுத்தான். நான் இதிலேருந்து விலகி வந்தேன். அந்த லைன் அவங்க எல்லாரையும் கொஞ்சம் அமைதியாக்குனது. அது ஒரு எஸ்கேப் இல்ல. அது ஒரு அவாய்டன்ஸ் கூட இல்ல. இது ஒரு வேறு விஷயம். மீனா அவன் சொல்றத புரிஞ்சுக்கொள்ள முயற்சி பண்ணா. விலகி வந்தேன் அப்படின்னா என்ன? எனக்கு புரியலண்ணா. அருண் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணான். நான் ரியாக்ட் பண்ணுறதுனால தான் இது இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. அவன் சொன்னான். நான் பயப்படுறேன். அதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதனால தான் அது என்னை பிடிச்சுக்கிட்டே இருந்தது. அந்த எக்ஸ்பிளனேஷன் ராகுலுக்கு ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்தது. அவன் இதுவரைக்கும் செய்தது எல்லாம் அதை தான் பண்ணான். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? அர்ஜுன் கேட்டான். அருண் மெதுவாக சொன்னான். நான் ஜஸ்ட்டு அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன். பயப்படலை, கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணலை, எதையும் கிழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலை. இப்போ அருணோட குரல் காமாக இருந்தது. அதுக்கப்புறம் அது என்னை விட்டு ஃபோக்கஸ் குறைஞ்சிடுச்சு. அந்த லைன் தான் முக்கியம். அப்போது அந்த விஷயம் உங்களை விட்டு போயிடுச்சா? கவின் கேட்டான். அருண் உடனே தலையசைச்சான். இல்லை, அது இன்னும் இங்கே தான் இருக்குது. அந்த பதில் அவங்களோட மனசுக்குள்ள ஒரு புதிய உண்மையை கொண்டு வந்தது. இது முடிஞ்சது இல்லை, இது ஷிஃப்ட் ஆகுது. ராகுல் மெதுவாக கேட்டான். இப்போ அது என்ன பண்ணும்? அருண் நேராக பார்த்தான். அவன் எந்த வார்த்தையும் பேசல. ஆனால் அந்த அமைதிக்குள்ளேயே பதில் இருந்தது. இப்போ ராகுல் அந்த ரியலைசேஷன் குரூப்பில் ஒரு ஹெவியான அமைதி இருந்தது. கவின் குரல் குலுங்குனது. ஐயோ, அப்போ நம்ம என்னதான் பண்ணணும்? அவன் கேட்டான். அந்த கேள்விக்கு டைரெக்டாக எந்த பதிலும் யாருக்கிட்டே இல்லை. ஆனால் அர்ஜுன் மெதுவாக சொன்னான். நம்ம இதிலேருந்து ஓடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஏதாவது முடிவு வரும். நம்ம பயப்படக்கூடாது. முதல்ல அது என்ன நமக்கு சொல்ல வருதுன்னு அப்சர்வ் பண்ணணும். அந்த சென்டென்ஸ் தான் இந்த சாப்டரில் ஒரு புதிய டைரக்ஷன். ராகுல் மெதுவாக கைகளை பார்த்தான். அவனோட மனசுக்குள்ள ஒரு புதிய பயமும் அதே நேரத்தில் ஒரு கிளாரிட்டியும் வந்தது. ஆமாம், இது ஸ்டாப் ஆகாது. ஆனால் இதுக்கு கண்ணு கிடையாதுன்னு இல்லை. ஆனால் இதுக்கு ரூல்ஸ் இருக்குது. அந்த டீ ஷாப்லேருந்து வெளியில் வந்த பின்னாடி அவங்க 4 பேரும் வழக்கம் போல் ஒன்றா நடந்து போனாலும் அந்த நாள் அவர்கள் எடுத்த ஒவ்வொரு அடியும் வேறு மாதிரி இருந்தது. இது வரைக்கும் அங்கே நடந்தது, அவங்களுக்கு நடந்தது எல்லாமே ரியாக்ஷன், டிராயிங்கில் வந்தது, இன்சிடெண்ட் நடந்தது. அவங்க அதிலேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் இப்போது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண யோசிச்சிருந்தாங்க. அருண் சொன்னது சிம்பிளாக இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கடினம். பயப்படக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது, முதல்ல அந்த என்ன விஷயம்னு அப்சர்வ் பண்ணணும். இந்த 3 விஷயங்கள் ராகுலோட மனசுக்குள்ளே ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருந்தது. ஆனால் அவன் உள்ளே இருந்த உண்மையே வேற. அவன் பயந்துக்கிட்டே தான் இருந்தான். இந்த பயத்தை எப்படி நிறுத்துறது அப்படின்னு தான் அவனுக்கு தெரியல. அந்த இரவு ராகுல் தன்னோட ரூமில் தனியாக உட்காந்துருந்தான். மேஜை மேலே ஒரு வெள்ளை காகிதம். அந்த பேப்பர் அவனுக்கு ஒரு சாதாரண ஆப்ஜெக்ட் இல்லை. அது ஏதோ ஒரு விஷயத்துக்கான தொடக்கம். அவன் பேனா எடுத்துக்கொள்ளாமல் இருக்கத்தான் முயற்சி பண்ணான். இப்போ அருண் சொன்னதை நினச்சான். இல்லை, நீ ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் தன்கிட்டயே சொல்லிக்கிட்டான். அவனோட கைகளை டேபிள்ல இருந்து விலக்கிக்கிட்டான். சில வினாடிகள் அமைதி. ஆனால் அந்த அமைதி மெதுவாக ஒரு அழுத்தமாக மாறினது. அவன் உள்ளுக்குள்ளே ஒரு இழுப்பு ஆரம்பிச்சது. அது ஒரு ஃபிசிக்கல் இல்லை, ஆனாலும் அது அவனை முன்னாடி இழுத்துட்டு போனது, ஒரு ஃபோர்ஸ். அவன் மூச்சு இப்போ மெதுவாக இருந்தது. அவனுடைய கண்கள் அந்த காகிதத்தை விட்டு விலகலை. இது என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு அவன் மெதுவாக சொன்னான். ஆனாலும் அவனோட கைகள் அவனோட பேச்சை கேட்கல. அவன் அனிச்சையாக பேனாவை எடுத்தான். ஒரு நொடிக்கு நிறுத்தினான். மனசுக்குள்ளே பேசினான். இல்லை, அப்சர்வ் பண்ணணும். அவன் மனசுக்குள்ளே ஒரு குரல். அவன் பேனாவை காகிதத்துக்கு பக்கத்தில் கொண்டுட்டு போனான். அவனோட இதய துடிப்பு அதிகரித்தது. அதுக்கப்புறம் அவன் கையை நிறுத்தலை. அவன் மெதுவாக அசைய ஆரம்பிச்சது. இந்த முறை ராகுல் வேற ஒரு விஷயத்த ட்ரை பண்ணான். அவன் கண்களை மூடலை. அவன் மைண்டை எம்டி பண்ண முயற்சி பண்ணலை. இந்த முறை அவன் ஃபுல்லு ஒரு மாதிரி அவேர்னஸோடு இருந்தான். அவன் கையை அவன் வரைகிற கோடுகளை கவனித்தான். அதுதான் அருண் சொன்னது, அப்சர்வ் பண்ணணும். ஆனால் அந்த அப்சர்வேஷன் கூட ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஒவ்வொரு லைன் வர்றப்பையும் அவன் உள்ளுக்குள்ளே ஒரு ரியாக்ஷன் வந்தது. இது என்ன சீனு? இது யாருக்கானது? இதில் என்ன ஆபத்து இருக்கும்? ஆனால் அந்த நினைப்பை தடுக்க அவன் முயற்சி பண்ணான். சில நிமிடங்கள் கழித்து ஒரு டிராயிங் உருவாகியிருந்தது. அவன் பேனாவை கீழே வச்சான். மெதுவாக இப்போ அந்த பேப்பரை பார்த்தான். அந்த டிராயிங் ஒரு டெரஸ், ஒரு பில்டிங் மேலே ஒரு புரோக்கனான அந்த உடைந்து போன தடுப்பு. ஒரு மனுஷன் அந்த எட்ஜுக்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். அவன் பேலன்ஸ் இழக்கிற மாதிரி, கீழே விழுகிற மாதிரி ஒரு சீன். ராகுலோட மூச்சு நின்னது. அவனோட உடம்பு முழுக்க குளிர்ந்தது. ஐயோ, இது பெரிய விபரீதமாக இருக்கே. அந்த மொமெண்ட்டில் அவன் இல்லை, இதை உடனே நிறுத்தணும் அப்படின்னு அவனோட மனசு சொன்னது. ஆனால் அதே நேரத்தில் அருண் சொன்னது நினைவுக்கு வந்தது. பயப்படக்கூடாது. ஆனால் அவன் கைகளை டைட்டாக பிடிச்சான். அவன் அந்த டிராயிங்கை கிழிக்கலை. அவன் அதை ஒரு பக்கத்தில் வச்சுட்டு உட்காந்தான். அவன் மூச்சை சீராக்க முயற்சி பண்ணான்.
அவனோட மூளை காம் ஆகல. அந்த டெர்ரஸோட சீன் அவன் கண்களுக்கு முன்னாடி திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருந்தது. அடுத்த நாள் ராகுல் அந்த டிராயிங்க அர்ஜுன், மீனா, கவின் கிட்ட காட்டுனான். அவங்க 3 பேரும் அத பார்த்த உடனே அமைதியாயிட்டாங்க. "டெர்ரஸா? இது ரொம்ப ஆபத்தா இருக்கே!" அர்ஜுன் அந்த டிராயிங்க கவனமா பார்த்தான். "ஆமால்ல, கீழ விழுகிற மாரி இருக்கே! இத நம்ம ஸ்டாப் பண்ணணுமே!" கவின் உடனே சொன்னான். அந்த மொமெண்ட்ல ராகுல் மெதுவா தல அசைச்சான். "இல்ல, இந்த முறை நம்ம யாருமே இத ட்ரை பண்ணக்கூடாது." அவனோட குரல் குலுங்குனாலும் அதுல ஒரு தீர்மானம் இருந்தது. அந்த சென்டென்ஸ் குரூப்ல ஒரு டென்ஷன உருவாக்குனது. "ஏய்! நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஆபத்து நடக்குதுன்னு தெரிஞ்சா எப்புட்றா நம்ம அத சரி பண்ணாம இருக்க முடியறது? அப்பன்னா நம்ம என்னதான் பண்ண போறோம்?" மீனா கேட்டா. ராகுல் மெதுவா சொன்னான். "அப்சர்வ் பண்ணணும். அந்த டிசிஷன் ஈஸி கிடையாது. ஆனா அதுதான் உங்களுடைய முதல் டெஸ்ட்." மேலும் அந்த ராகுல் வரைந்த அந்த டிராயிங்ல என்னென்ன லொகேஷன் ஹிண்ட் இருக்குன்னு பார்த்தான். டெர்ரஸ் மட்டும் இல்ல, அத சுத்தியுள்ள டீட்டெயில்ஸ் கூட கிளியரா இருந்தது. ஒரு வாட்டர் டேங்க் பக்கத்துல எஸ்கே ரெசிடென்சின்னு பெயிண்டால எழுதப்பட்ட மாதிரி இருந்தது. கீழ ரோட் சைடுல ஒரு டீ ஷாப் போர்டு, ஸ்ரீமுருகன் டீ ஸ்டால்னு பாதி லெட்டர் மட்டும் விசிபிளா இருந்தது. அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான் முக்கியம். அந்த டீட்டெயில்ஸ வச்சு அந்த இடத்த கண்டுபிடிச்சிடலாம். மீனா இப்ப அந்த டிராயிங்க திரும்ப பார்த்தா. ஓகே. நம்ம இத கண்டுபிடிச்சிடலாம். இந்த லொக்கேஷன ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அர்ஜுன் உடனே அந்த பேட்டர்ன பிடிச்சான். சில நிமிடங்கள்ல இப்போ அவங்க அந்த லொக்கேஷன ஐடென்டிஃபை பண்ணாங்க. அது அவங்களோட ஏரியாக்கு பக்கத்திலேயே இருந்த ஒரு அபார்ட்மெண்ட். அவங்க அந்த இடத்துக்கு வந்தப்ப அது ஒரு டிராயிங்ல இருந்த மாரி அப்படியே அந்த பில்டிங் இருந்தது. கீழ டீ ஸ்டாலு, என்ட்ரன்ஸ் பக்கத்துல போர்டு, மேல டெர்ரஸுக்கு போற படிகள். அந்த ஃபெமிலியாரிட்டி ராகுலுக்குள்ள ஒரு அன்ஈசியான ஃபீலிங்க குடுத்தது. இந்த முறை அவங்க ரஷ் பண்ணல. அவங்க டெர்ரஸுக்கு போகல. அவங்க டிஸ்டன்ஸ்லயே நின்னாங்க. இதுதான் பிளான். இன்டர்ஃபியர் இல்லாம அப்சர்வ் பண்றது. சில நிமிடங்கள் அமைதி. அந்த அமைதி இப்போ ஒரு மெதுவா டென்ஷனா மாறுனது. அதே நேரத்துல மேல டெர்ரஸ்ல ஒரு மனுஷன் பேசிக்கிட்டு இருந்தான். ஃபோன்ல பேசிக்கிட்டு இருந்தான். அவன அறியாம எட்ஜுக்கு வந்தான். ராகுலோட மூச்சே நின்னுது. "ஐயய்யோ! இதே தான்டா நடக்கப் போகுதா?" அவன் மனசுக்குள்ள ரிப்பீட் ஆனது. அந்த செகண்ட்ல சடனா ஒரு ஸ்லிப். அந்த மனுஷன் பேலன்ஸ இழந்தான். அவன் கீழ விழ ஆரம்பிச்சான். ஆனா அந்த கைப்பிடிய பிடிச்சுக்கிட்டான். அவனோட உடம்பு தொங்கிக்கிட்டு இருந்தது. அவனோட கைகள் குலுங்குனது. அவன் எந்த நேரத்துலயும் கீழ விழலாம். கீழ இருந்த சில பேர் கத்த ஆரம்பிச்சாங்க. டீ ஸ்டால் கடைக்காரர் வெளியில ஓடி வந்தாரு. 2 பேர் பில்டிங்க்கு மேல ஓடுனாங்க. ஆனா அதெல்லாம் பத்தாது. அந்த மனிதன் ஆல்மோஸ்ட் கைய விட்டுட வந்தான். அந்த நேரத்துல ரோட்டுல ஒரு சைரன் சத்தம். அது இந்த சீனுக்காக இல்ல. அது வேற ஒரு எமர்ஜென்சிக்காக போற ஒரு ஃபயர் சர்வீஸ் வெஹிக்கிள். ஆனா அந்த மொமெண்ட்ல அது அந்த இடத்துல இருந்தது. இப்போ மக்கள் கத்தவும் அந்த வெஹிக்கிள் ஸ்லோவானது. அந்த கூட்டத்த பார்த்ததும் அவங்க அந்த சிச்சுவேஷன புரிந்துக்கிட்டாங்க. உடனே அந்த வெஹிக்கிள நிறுத்துனாங்க. ஒரு ஃபயர்மேன் கீழ இருந்து சிச்சுவேஷன ஆக்சஸ் பண்ணாரு. மத்தவங்க இன்ஸ்டன்ட்டா ஆக்ஷன் எடுத்தாங்க. ஒரு டீம் கீழ சேஃப்டி நெட்ட ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது ஃபுல் செட்டப் இல்ல. ஆனா அது ஒரு சப்போர்ட். இன்னொரு டீம் பில்டிங்குள்ள ஓடுனாங்க. மேல டெர்ரஸுக்கு அவங்க ஸ்ப்ரிண்ட் பண்ணாங்க. மேல இப்ப அந்த மனிதன் கைய விட்டு விட ஆல்மோஸ்ட் வந்துட்டான். அவனோட கிரிப் லூஸ் ஆயிடுச்சு. அவனோட விரல்கள் ஸ்லைட் ஆக ஆரம்பிச்சது. அந்த எக்ஸாக்ட்டான செகண்ட் ஃபயர்மேன் டெர்ரஸ்க்கு ஓடி வந்தாங்க. அவங்க ஓடுனாங்க. அதுல ஒருத்தன் அவனோட கைய பிடிச்சுட்டான். மத்தவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஒரே ஒரு செகண்ட் ஸ்ட்ரகிள் தான். ஒரு புல். இப்ப அந்த ஆளு மேல வந்துட்டான். கீழ இருந்த கூட்டம் ஒரே நேரத்துல பெருமூச்சு விட்டது. இப்போ எல்லார்கிட்ட இருந்து ஒரு ரிலீஃப். அந்த ஒரு செகண்ட் டிஃபரன்ஸ்ல நடந்தது. ராகுல் அத பார்த்தபடி அங்கேயே நின்னுட்டு இருந்தான். அவனோட கண்கள் இப்ப அந்த டெர்ரஸ் மேலேயே இருந்தது. அவன் மெதுவா மூச்சு விட்டான். அப்பா! நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. அவன் அந்த வார்த்தைய முடிக்கல. அர்ஜுன் மெதுவா சொன்னான். டேய்! இத நம்ம எதுவும் ஸ்டாப் பண்ணலடா. ஆனா பாரேன், வொர்ஸ்ட்டா நடக்காம அது சரியா போயிடுச்சு பாரேன். அவங்கள அந்த ஆள காப்பாத்திட்டாங்க பாரேன். மீனா இப்ப அந்த சீன பார்த்து லைட்டா அழுதுகிட்டு இருந்தா. நல்ல வேளைடா. அப்பா! அந்த ஆளு தப்பிச்சுட்டாரு. கவின் மெதுவா சொன்னான். ஆமா. எனக்கு தெரிஞ்சு டைமிங்ல ஏதோ டிஃபரன்ஸ் இருக்குல்ல? ராகுல் மெதுவா கீழ பார்த்தான். அவனோட கைகள் இன்னும் மெதுவா குலுங்குனது. அவனோட மனசுக்குள்ள ஒரு புதிய கிளாரிட்டி வந்தது. ஆமா, நான் எதுக்குமே ரியாக்ட் பண்ணலல்ல. அதனால தான் இது சரியா நடந்திருக்குமோ? அந்த நினைப்பு கம்ப்ளீட் ஆறதுக்கு முன்னாடியே அவனோட விரல்கள் மெதுவா ட்விட்ச் ஆனது. உடனே அவனோட கைகள பார்த்தான். அந்த டெர்ரஸ் சம்பவத்துக்கு பின்னாடி அவங்க 4 பேரும் அந்த பில்டிங் முன்னாடியே சில நிமிடங்கள் எதுவுமே பேசாம நின்னாங்க. கூட்டம் மெதுவா கலைந்துட்டு இருந்தது. ஃபயர் சர்வீஸ் வெஹிக்கிள் திரும்ப அந்த வழியில நகர ஆரம்பிச்சிருந்தது. அது அங்க நின்னு அந்த மனுஷன காப்பாத்த ஒரு காரணமா இருந்தாலும், அது அந்த இடத்துக்காக அவனுக்காக வந்தது இல்ல அப்படின்றத இன்னும் அவங்க அதிகமா நோட்டீஸ் பண்ணாங்க. ராகுல் இப்ப அந்த ஃபயர் சர்வீஸையே பார்த்துட்டு இருந்தான். அவனோட மனசுல ஒரே ஒரு கேள்வி. இது கோயின்சிடென்ஸா? இந்த கேள்வி அர்ஜுன், மீனா, கவின் 3 பேருக்கும் கூட இருந்தது. அவங்க அங்கருந்து வெளியில வந்து உடனே ஒரு சாலையோர பெஞ்சில உட்கார்ந்தாங்க.
அந்த சைலன்ஸ் இந்த முறை எம்ப்டி கிடையாது. அது நிறைய தாட்டுகளால நிறைந்தது. முதல்ல பேச ஆரம்பிச்சது மீனா தான். "ஏய்! நீங்கலாம் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணீங்களா என்னன்னு எனக்கு தெரியல." இப்ப சொன்னாங்க மத்தவங்க. "என்ன சொல்ற?" "அந்த ஃபயர் சர்வீஸ் வேன்." அவ சொன்னா. "அது வேற இடத்துக்கு போயிட்டு இருந்துச்சுடா. ஆனா கரெக்ட்டா அதே எக்ஸாக்ட்டான டைமிங்ல பாரேன் இந்த சைடா போயிருச்சு." அந்த அப்சர்வேஷன் சிம்பிளா இருந்தாலும் அது ஒரு பெரிய இம்ப்ளிகேஷன குடுத்தது. கவின் இப்போ உடனே ரியாக்ட் பண்ணான். "ஆமா, ஆனா அது ஒரு வேள கோயின்சிடென்ஸா கூட இருக்கலாம்ல." ஆனா அவனோட குரல்ல ஒரு உறுதித்தன்மை இல்ல. "சிட்டில ஏகப்பட்ட ஃபயர் சர்வீஸ் ஓடிக்கிட்டு இருக்கிறது நார்மல் தானே." அவன் சேர்த்து சொன்னான். அது ஒரு லாஜிக்கலான எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஆனாலும் அது முழுக்க சாட்டிஸ்ஃபை பண்ணல. அர்ஜுன் அந்த பாயிண்ட்ல மெதுவா இருந்தான். அவன் மெதுவா சொன்னான். "ஒரு தடவ அப்டின்னா கோயின்சிடென்ஸா இருக்கலாம் தான். ஆனா திரும்ப திரும்ப நம்மளுக்கு இந்த மாரி சில விஷயங்கள் நடந்தது அப்டின்னா, அந்த விஷயத்த முடிக்காம விட்டான். அது ஒரு டவுட் போல இருந்தது. ராகுல் இப்ப அந்த டிஸ்கஷன்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்தான். அவன் இன்னும் அந்த டெரர் சீன்ல இருந்து வெளியிலே வரல போல இருக்கு. அந்த மொமெண்ட் அவனுக்கு ஒரு ப்ரூஃப் மாரி இருந்தது. "ஏய்! நான் பயப்படல அப்டின்னா, ரொம்ப ரொம்ப வொர்ஸ்ட்டா நடக்கிறது, கொஞ்சம் லைட்டான வொர்ஸ்ட்டா நடக்குமோ?" ஆனா அதே நேரத்துல இன்னொரு எண்ணம் அவன டிஸ்டர்ப் பண்ணது. அந்த ஃபயர் சர்வீஸ் வேன் எப்படி எக்ஸாக்ட்டா கரெக்ட்டா வந்தது? இது ஒண்ணும் அந்த டிராயிங்ல இல்லையே! இப்போ அவனோட கண்ட்ரோல்ல ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் வந்தது. ஆமால்ல, அத நடக்க வைக்கிறதுக்கு எல்லாமே அலைன் ஆயிருக்குல்ல. அந்த லைன் 3 பேரையும் கொஞ்சம் அமைதியாக்குனது. மீனா அந்த எண்ணத்த பில்ட் பண்ணா. அதாவது டிராயிங் மட்டும் இல்ல. அதுக்கு சப்போர்ட் பண்ற திங்ஸ் கூட ஏதாவது இருக்கா? நம்ம அமைதியா இருந்தோம்னா, நம்ம அமைதி ஏதோ ஒரு எவிடன்ஸ கொண்டு வந்து, வொர்ஸ்ட் கேஸ தடுக்க விடாம பண்ணுதா என்ன? நம்ம அமைதி கூட அந்த விஷயத்துக்கு ஒரு பவர்ஃபுல்லான எனிமியா இருக்கலாமோ? அர்ஜுன் அந்த பாயிண்ட்ல ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தான். தெரியல. இது ஒரு சிஸ்டம். இது ஒரு சில ரூல்ஸ ஃபாலோ பண்ணுது. பார்க்கலாம். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நடக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நம்ம இனிமே தான் பார்க்கணும். இப்போ ராகுலோட மனசுக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை வந்திருந்தது. ஆனா, அதே நேரத்துல அந்த நம்பிக்கை ஒரு சின்ன பயமும் நம்பிக்கையோட சேர்ந்து ஒரு சின்ன பயமும் இருந்தது. அவன் அமைதியா இருந்ததுனால, அந்த மனுஷன் உயிர் தப்பிச்சான் அப்படின்ற உண்மை அவனுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் குடுத்தாலும், அந்த ஃபயர் சர்வீஸ் வந்த டைமிங், அந்த கூட்டத்தோட ரியாக்ஷன் இது எல்லாமே அவனோட டிராயிங்ல இல்லாத விஷயங்கள் அப்படின்றதும் அவன விடல. அந்த இரவு அவன் தன்னோட ரூம்ல தனியா உட்கார்ந்துட்டு இருந்தான். டேபிள் மேல ஒரு பேப்பர் இருந்தது. அந்த பேப்பர் இப்போ அவனுக்கு ஒரு எனிமி மாரி இல்ல. அது ஒரு வார்னிங் மாரி இருந்தது. அவன் பேனாவ எடுத்துக்கொள்ளாம இருக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணான். இல்ல. ஆனா இந்த முறை அந்த எண்ணம் இவனுக்கு ஸ்ட்ராங்கரா வந்தது. உள்ள இருந்து அவனோட ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அவனுக்கு பேனாவ எடுக்க வச்சது. அவனோட கைய நிறுத்த முடியல. அவன் வரைய ஆரம்பிச்சான். இந்த முறை லைன்ஸ் வேக வேகமா கன்னா பின்னான்னு வந்தது. அவன் என்னதான் அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணாலும், அந்த ஸ்பீட் அவன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணது. சில செகண்ட்ல ஒரு டிராயிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவனோட கண்ட்ரோல் இல்லாம. இப்ப அவன் மெதுவா அந்த பேப்பர பார்த்தான். அவனோட முகம் உடனே மாறுனது. அந்த டிராயிங் ஒரு ஸ்கூல் காரிடர், ஒரு நோட்டீஸ் போர்டு ஆனுவல் டே பிராக்டிஸ் ஹால்னு எழுதப்பட்டிருந்தது. ஒரு பெரிய ஹால்வே. ஆனா, மேல சீலிங் லைட் லூஸா இருந்தது. கீழ ஸ்டூடண்ட்ஸ். இதுதான் பிரச்சனை அப்படின்னு அவனுக்கு பார்த்தோனே புரிஞ்சிருச்சு. அடுத்த நாள் அந்த டிராயிங்க அர்ஜுன், மீனா, கவின் கிட்ட காமிச்சான். 3 பேரும் அத பார்த்தோனே டென்ஷன் ஆயிட்டாங்க. "ஐய்யய்யோ! குழந்தைங்கடா! ஆனுவல் டே பிராக்டிஸ் போல." "ஆமா, அந்த ஸ்கூல் டீட்டெயில்ஸ நோட் பண்ணு." "பார்த்துட்டேன்டா. எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இப்போ உடனே நம்ம அங்க தான் போறோம்." அந்த 4 பேரும் இப்போ போனாங்க. "ராகுல், நீ முதல்ல படாம இரு. நம்ம பேனிக் ஆனோம் அப்படின்னா, அந்த விஷயம் ரொம்ப வொர்ஸ்ட்டா நடந்துரும். நாம அப்சர்வ் மட்டும் பண்ணலாம் என்ன?" "ஆமா. ஏன்னா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல." ராகுலோட குரல் நடுங்குனது. "ப்ளீஸ்டா பேனிக் ஆகாத." இப்போ அந்த குரூப்ல டென்ஷன் கிரியேட் ஆனது. அர்ஜுன் மெதுவா சொன்னான். "ஏய் குழந்தைங்க விஷயம்டா. நம்ம இதுல இன்வால்வ் ஆகாம இருக்க முடியாது." "ஐயோ! இப்ப என்னதான் பண்றது?" ஆனா நம்ம இன்வால்வ் ஆனோம்னா, இன்னும் கேஸ் ரொம்ப வொர்ஸ்ட்டா போயிரும்டா. அன்பிரெடிக்டபிளா ஆயிடும். நம்ம காமா இருந்து அப்சர்வ் பண்ணுவோம். போன கேஸ்ல என்ன நடந்ததோ, அதே மாதிரியே இதுலயும் பண்ணலாம். ஆனா இந்த முறை அந்த டிசிஷன் ஈஸி கிடையாது. அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. பிராக்டிஸ் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ கவின் கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டான். "ஏய்! நம்ம வேணா அந்த டீச்சர் கிட்ட சொல்லலாமா? வேற இடத்துல இந்த பிராக்டிஸ வைங்கன்னு." மீனா யோசிச்சா. "இல்ல வேண்டாம். அது பெரிய தப்பாயிரும்." ராகுல் உடனே சொன்னான். "இல்ல அது ரொம்ப அன்பிரெடிக்டபிளா கண்ட்ரோல் இல்லாம வேற மாதிரி விபரீதமா பண்ணும். நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது." இப்போ அர்ஜுன் அந்த சூழ்நிலையை கையாள்றதுக்கு வந்தான். "அப்படின்னா நம்ம வேற மாதிரி கண்ட்ரோல் பண்ணலான்னு நினைக்கிறேன்." இப்போ அதுதான் ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் போல இருந்தது. இவங்க அந்த ஏரியாக்கு பக்கத்துல போனாங்க. இப்போ அந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணாங்க. அவங்க மெதுவா
அந்த எக்ஸாக்ட்டான ஸ்பாட்ல இருந்து குழந்தைங்கள வேறு பக்கமா மூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எதுவும் சொல்லாம ஒரு வாலண்டியர்ஸ் பண்றது போல கேஷுவலா. டைம் மெதுவா நகர்ந்து போனது. அந்த மொமெண்ட் சீலிங் லைட்ல ஒரு சின்ன கிராக் சத்தம். ராகுலோட கண்கள் இப்போ ஓப்பன் ஆனது. பயத்தோட. அடுத்த செகண்ட் அந்த சீலிங்ல இருக்க லைட்டு பிரேக் ஆனது. லைட்டு டொம்முன்னு கீழ விழுந்தது. நல்ல வேளை. ஆனா அந்த எக்ஸாக்ட்டான ஸ்பாட்ல அப்ப யாருமே இல்ல. அது தரையில விழுந்து சிதறுனது. ஒரு பெரிய சத்தம். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் கத்திக்கிட்டு ஓடுனாங்க. டீச்சர்ஸும் ஓடுனாங்க. குழந்தைங்கள பிடிச்சாங்க. ஆனா யாருக்கும் எந்த பெரிய இன்ஜுரியும் இல்ல. அந்த லைட்டு விழுந்ததுல அந்த கண்ணாடி துளிகள் பட்டு சில குழந்தைங்களுக்கு கால்லயும், கையிலயும் சில இன்ஜுரீஸ் ஆயிருந்தது. அது சின்ன சின்ன விஷயம் மட்டும்தான். ராகுல் இப்ப மூச்சு விட்டான். அவன் கண்கள்ல கண்ணீர். அப்பாடா! பயப்படல. ஆனா இந்த விஷயத்த நம்ம வேற மாரி கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஆமா. ஆனா எனக்கு தெரியல. அது வேற எதுவும் ரியாக்ட் பண்ணுமான்னு. ரியாக்ட் பண்ணாதுன்னு தான் நெனைக்கிறேன். ஒருவேளை ஏதோ நமக்கு அது வார்னிங் குடுக்குதோ! அடுத்து இன்னும் பெருசா ஏதாவது பண்ணுமோ? ராகுல் இப்ப கீழ பார்த்தான். அவனோட கையில ஒரு மெதுவான கை நடுக்கம் இருந்தது. அந்த இரவு ராகுல் தனியா தன்னோட ரூம்ல உட்கார்ந்திருந்தான். அந்த நாள் நடந்த எல்லா சம்பவங்களும் அவனோட மனசுல இன்னும் சுத்திக்கிட்டே இருந்தது. அந்த ஸ்கூல் விஷயம். நம்ம காமா இருந்தா அது மாறுது. நம்ம கண்ட்ரோல் பண்ணாலும் அதுக்கு ஏதோ ஒரு கண்ட்ரோல் இருக்குல்ல. ஆனாலும் அவனோட நம்பிக்கை நீண்ட நேரம் நிலைக்கல. ஏன்னா அந்த ஃபெமிலியரான திரும்ப அந்த ஃபோர்ஸு இவன ஒரு டிராயிங் வரைய ஆரம்பிச்சது. அவனோட விரல்கள் மெதுவா அசைஞ்சது. அவன் கைய அவன் பிடிக்க முயன்றான். இல்ல வேண்டாமே அவன் மெதுவா சொன்னான். ஆனாலும் அவனுக்கு உள்ள இருந்த அந்த ஃபோர்ஸ் கேட்கல. அந்த இன்விசிபிளான ஃபோர்ஸ் அவன திரும்ப முன்ன இழுத்தது. அவன் பேனாவ எடுத்தான். அவன் கைய நிறுத்த முடியாது அப்படின்னு அவனுக்கே தெரியும். சில செகண்ட்ஸ்ல அந்த டிராயிங் கம்ப்ளீட் ஆனது. அவன் மெதுவா இப்போ அந்த பேப்பர பார்த்தான். அந்த மொமெண்ட்ல அவனோட முகம் முழுக்க மாறி இருந்தது. அது ஒரு வீட்டோட டிராயிங். ஒரு கேட்டு பக்கத்துல ஒரு நேம் போர்டு. ஸ்ரீ லக்ஷ்மி இல்லம். அது மட்டும் இல்ல, அந்த டிராயிங்ல இருந்த டீட்டெயில்ஸ் தான் அத கொஞ்சம் கொஞ்சமா ரியலா மாத்த ஆரம்பிச்சிருந்தது. கேட்டு பக்கத்துல ஒரு கருப்பு பைக்கு, பால்கனில க்ளோத்ஸ் அதாவது துணி காய போட்டிருந்தாங்க. கிச்சன் விண்டோ ஓப்பனா இருந்தது. அதுக்கு உள்ள ஸ்டவ் ஏரியா தெரிஞ்சது. ஒரு ரேண்டமான வீடு இல்ல, அது ஒரு ஸ்பெசிஃபிக்கான வீடு. ராகுலோட மூச்சு நின்னது. இது இந்த வீடு நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே! அவன் உடனே அர்ஜுனுக்கு கால் பண்ணான். டேய் இங்க உடனே வாடா. அவனோட குரல் குலுங்குனது. அர்ஜுன் உடனே வந்தான். ராகுல் இப்போ எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் இல்லாம அந்த டிராயிங்க அவனோட கையில குடுத்தான். அர்ஜுன் அத பார்த்துக்கிட்டே இருந்தான். டேய் என்னடா இது? டேய் அது நம்ம ஸ்கூல்ல இத நம்ம டைவர்ட் பண்ணோம்ல. அது ரொம்ப உக்கிரமா மாறிடுச்சுடா. இது யார் வீடுன்னு தெரியுதா? நம்ம கவின் வீடுடா. அட ஆமாடா. அந்த சமயத்துல கவினும் அங்க வந்து சேர்த்தான். இப்போ கவின் அந்த டிராயிங்க பார்த்தான். அவனோட முகம் மாற ஆரம்பிச்சது. அவனோட கைகள் குலுங்க ஆரம்பிச்சது. டேய் என்னடா இது? எங்க வீட்ல ஏதோ பிரச்சனை நடக்க போதா? அந்த மொமெண்ட்ல அந்த ரூம்ல இருந்த அட்மாஸ்பியரே முழுக்க மாறி போனது. இனிமே இது இன்வெஸ்டிகேஷன் இல்ல. இது டைரக்ட்டா அவங்கள அட்டாக் பண்ணுது. இப்போ அது அவங்களோட சர்க்கிள்குள்ள வந்துடுச்சு. கவின் உடனே ஃபோன் எடுத்தான். அம்மா கிச்சன்லயாம்மா இருக்க? அவனோட குரல்ல அமைதி இல்ல. அவன் பயத்த கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆமா ஏன்டா? அந்த நார்மலான ரிப்ளை தான் இன்னும் பயத்த கொடுத்தது. ராகுல் அந்த மொமெண்ட்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டான். ஐயோ இப்போ ஏதோ நடக்க போகுது. அர்ஜுன் உடனே முடிவெடுத்தான். நம்ம உடனே அங்க போகணும்டா. அவங்க அந்த டிராயிங் எடுத்துக்கிட்டு கவினோட அந்த வீட்டுக்கு ஓடுனாங்க. அந்த வீடு ஏதோ ஒரு சம்பவத்துக்கு தயாராகி இருப்பது போல இருந்தது. கவின் இப்ப கேட்ட தொறந்துட்டு உள்ள ஓடுனான். அம்மா கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்தாங்க. கேஸ் ஸ்டவ் ஆன்ல இருந்தது. எல்லாமே நார்மலா தான் இருந்தது. ஆனா ராகுலுக்கு அது நார்மல் இல்லன்னு தெரிஞ்சது. அவன் டிராயிங்ல பார்த்த அந்த சீன் அவனோட கண்களுக்கு முன்னாடி இப்போ ப்ளே ஆனது. அவனோட மூச்சு இப்போ வேகமானது. இல்ல நம்ம இத பத்தி ரொம்ப யோசிக்கக்கூடாது. காமா இருக்கணும். இல்லைன்னா வேற ஏதாவது நடந்துரும். ஆனா இந்த முறை அது இம்பாசிபிள். ஒரு ஃப்ரெண்டோட வீட்ல அம்மாக்கு ஏதோ நடக்க போகுது அப்படின்றப்ப எப்படி அவனால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? அந்த சேம் டைம் ஸ்டவ் ஃப்ளேம் சடனா உயர்ந்தது. ஷார்ப்பா ஒரு புஷ்ன்னு ஒரு சவுண்டு. கேஸோட ஸ்மெல். கவின் அம்மாவுக்கு குழப்பம். என்னது இது? என்ன கேஸ் ஒரு மாதிரியா இருக்கு? கவின் பயந்துட்டான். அம்மா ஆஃப் பண்ணுமா ஆஃப் பண்ணுமா. ராகுல் அங்கேயே உறைஞ்சு போயிட்டான். அவனோட மைண்டு முழுக்க பயம். அர்ஜுன் உடனே ஆக்ஷன் எடுத்தான். கேஸோட கேஸை ஆஃப் பண்ணான். இப்போ மீனா சிலிண்டர் வால்வெட்டை டைட் பண்ணான். ஒரு செகண்ட் அந்த டென்ஷன் அதிகமான உயரத்துக்கு போனது. அந்த மொமெண்ட் ஒரு சின்ன ஸ்பார்க்கு ஒரு டக்குன்னு ஃப்ளாஷ் ஆச்சு. கர்டைன் எட்ஜ் கேட்ச் ஆக ஆல்மோஸ்ட் பக்கத்தில் போனது. அர்ஜுன் இப்போ தண்ணி எடுத்து அந்த கர்டைனில் ஊற்றிட்டான். இப்போ தீ ஸ்ப்ரெட் ஆகாமல் அமைதியாக அணைஞ்சு போச்சு. சில செகண்ட் அமைதி. அப்பாடா இப்போ அந்த பெரிய ஆபத்து தடுக்கப்பட்டது.
ஆனா, அது ஏதோ இவங்களுக்கு சொல்ல வந்தது போல இருந்தது. "என்ன நீங்க டைவர்ட் பண்ணீங்க, உங்க வீட்டுக்குள்ளே புகுந்து ஆட்டி வச்சுருவேன்னு" சொல்லாதது போல இருந்தது. அந்த ஃபயர் ஃப்ளேம் உஷ்ன்னு குடுத்த சத்தம், அதெல்லாம் பார்த்து ராகுல் அப்படியே திகைச்சு போய் நின்றுட்டான். கவினுக்கு என்ன செய்றதுன்னே தெரியல. நண்பர்கள் 4 பேரும் உறைஞ்சு போயிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில கவினோட அம்மாவும் பயந்து போயிருந்தாங்க. அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஏதேதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. கவின் வீட்டில நடந்த அந்த சம்பவத்துக்கு பின்னாடி ராகுலுக்கு அந்த குரூப்ல இருந்த இடமே இப்ப வேற மாரி தோன்றுனது. ஏன்னா யாருமே ஓப்பனா அவன ப்ளேம் பண்ணல. இருந்தாலும் அந்த அமைதி, இவன விட்டு கொஞ்சம் விலகி இருக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ஸ்மால் டிஸ்டன்ஸ் இது எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சது. நண்பர்கள் இவன விட்டு கொஞ்சம் விலக ஆரம்பிச்சாங்க. இவனால நண்பர்களுக்கு மட்டும் இல்ல, நண்பர்களோட குடும்பத்துக்கும் ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சு, அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தாங்க. அவனுக்கு இது எல்லாமே தெரிஞ்சது. அது வார்த்தைகளால சொல்லப்படல அப்படின்னாலும் அவனுக்கு அது புரிந்தது. அந்த இரவு வீட்டுக்கு திரும்புறப்ப அர்ஜுன், மீனா, கவின் 3 பேரும் வழக்கம் போல இவனோட பேசல. இவனும் சும்மா நடந்தான். அவங்களும் பேசல. அந்த அமைதியே இவங்களுக்கு இடையில இருந்த அந்த கேப்பை இன்னும் பெருசாக்குனது. வீட்டுக்கு வந்ததும் ராகுல் நேரா தன்னோட ரூம்குள்ள போய் கதவ மூடிக்கிட்டான். அந்த ரூம் அவனுக்கு முன்னாடி ஒரு பாதுகாப்பான இடம். ஆனா இப்போ அது ஒரு ஆபத்த கிரியேட் பண்ற ரூம் மாரி இருந்தது. அந்த டேபிள், அந்த பேப்பர், அந்த பேனா இது எல்லாமே அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மாரி, ஏதோ ஒரு ஆபத்த உருவாக்குற மாரியே இருந்தது. இப்ப அவனால எதுவும் செய்யாம இருக்க முடியல. மெதுவா போய் சேர்ல உக்காந்தான். அவன் கைகள பார்த்தான். அந்த திரும்ப அதே கேள்வி அவனோட மனசுல எழுந்தது. ஒருவேள நான் இல்லன்னா இதெல்லாம் நடக்காம போயிடுமோ? அந்த எண்ணம் இப்ப மெதுவா அவனுக்கு யோசனையா மாற ஆரம்பிச்சது. அது ஒரு லாஜிக் போல தோன்றுனது. இதுவரைக்கும் நடந்த எல்லா இன்சிடென்ட்டும் இவனோட டிராயிங்க்கு பின்னாடி தான் நடந்தது. ஒருவேளை இவனே இல்ல அப்டின்னா இது நடக்காதோ? இப்போ அவனோட கன்க்ளூஷன் அவனுக்கு டேஞ்சரஸா இருந்தாலும், அது அவன கன்வின்ஸ் பண்ற மாரி இருந்தது. இப்போ அவன் மொபைல எடுத்தான். அர்ஜுனுக்கு கால் பண்ண நெனச்சான். சில வினாடிகள் அந்த ஸ்க்ரீன பார்த்தான். அதுக்கப்புறம் திரும்ப ஃபோன வச்சுட்டான். இல்ல வேண்டாம் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள சொன்னான். இந்த விஷயத்த நான் தான் ஹேண்டில் பண்ணணும். அவனோட முடிவு அந்த தனிமையை கன்ஃபார்ம் பண்ணது. அந்த நேரத்துல அவனோட விரல்கள் திரும்ப ஒரு மாதிரி நடுக்கத்த குடுத்தது. அவன் உடனே கைய பிடிச்சான். ஐயோ! திரும்ப இது ஏதோ பண்ண போகுதே! ஆனா அந்த உள்ளுணர்வு, அந்த ஃபோர்ஸ் இவன திரும்ப இப்போ அந்த விஷயத்துக்கு கொண்டு போனது. ஆமா, அவனால அந்த கைய நிறுத்த முடியல. பேனாவ எடுத்தான். டிராயிங் பண்ண ஆரம்பிச்சான். இந்த முறை லைன்ஸ் மெதுவா இல்ல. அது அக்ரஸிவா வந்தது. அவனால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு சில செகண்ட்ல டிராயிங் சரு சரு சருன்னு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவன் மெதுவா பார்த்தான். அந்த டிராயிங் ஒரு ரயில்வே கிராசிங், ஒரு கேட் பாதியா ஓப்பன் பண்ணப்பட்டிருந்தது. கார் ஒரு ட்ராக் மேல ஸ்ட்ரக் ஆயி நின்னது. தூரத்துல ட்ரெயின் லைட்டு. ராகுலோட மூச்சு நின்னது. ஐயய்யோ! இது ரொம்ப பெரிய ஆபத்தாயிடுச்சே! இந்த முறை சூழ்நிலையே வேற மாதிரி இருக்கே! ஒருவேளை அந்த கார்ல இருக்க எல்லாத்துக்கும் ஆபத்தாயிருமோ? அவன் உடனே ஃபோன எடுத்தான். அர்ஜுன் நம்பர ஓப்பன் பண்ணான். ஆனா அவனோட விரல்கள் அந்த கால் பட்டன் மேலேயே நின்னது. அவனோட மைண்டுல 2 வாய்ஸ். இல்ல கால் பண்ணு. அவன்கிட்ட உதவி கேளு. அவன் ஏதாவது ஐடியா சொல்லுவான். நண்பர்களோட சேர்ந்து இந்த சிச்சுவேஷன ஹேண்டில் பண்ணு. இன்னொரு மனசு. இல்ல வேண்டாம். நீயே தனியா தான் பண்ணணும். இது உன்னால ஆரம்பிச்சது தான். நீ தான் தனியா அத ஹேண்டில் பண்ணணும். இப்போ அவன் கண்கள மூடுனான். சில வினாடிகள் அமைதி. அதுக்கப்புறம் அவன் ஃபோன மெதுவா கீழ வச்சான். இல்ல இந்த விஷயத்த நான் தான் இனிமே முடிக்கணும். அந்த டிசிஷன் அந்த சாப்டர்ல ஒரு பெரிய தவறானது. அவன் டிராயிங்க எடுத்துக்கிட்டான். அதுல இருக்க டீட்டெயில்ஸ நோட் பண்ணிக்கிட்டான். அந்த ரயில்வே கிராசிங் லொகேஷன ஐடென்டிஃபை பண்ண அந்த டிராயிங் டீட்டெயில்ஸ பார்த்தான். ஒரு சிக்னல் போஸ்ட், நியர்பை சின்ன கடை, ஒரு பழைய பில் போர்டு இது எல்லாமே அவனுக்கு அந்த எக்ஸாக்ட்டான லொகேஷன கண்டுபிடிக்க உதவுனது. இப்போ அவன் அந்த லொகேஷனுக்கு போனான். அந்த கிராசிங் இப்ப ஆல்மோஸ்ட் எம்ப்டியா இருந்தது. கேட்டு மெதுவா க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சது. இப்போ அவனோட ஹார்ட் பீட்டு அதிகமா இருந்தது. அவன் சுத்தி புத்தி பார்த்தான். அப்பாடா! எதுவும் பிரச்சனை இல்லையோ! அந்த நிமிஷம் ஒரு கார் இப்போ ட்ராக்குக்கு மேல ஸ்லோவா வந்தது. ராகுலோட கண்கள் விரிந்தது. அய்யய்யோ! நடக்க போதா அது? அவன் ஓடுனான். இந்த முறை அவன் அமைதியா இல்ல. அவன் இந்த முறை முழுக்க பதட்டமாவும், பயமாவும் இருந்தான். கத்துனான். "நிறுத்துங்க! கார நிறுத்துங்க! நிறுத்துங்க!" இப்ப டிரைவர் கன்ஃப்யூஸ் ஆனான். என்னது இது? ஏன் இந்த பையன் கத்திட்டு ஓடி வரான்? ரயில்வே ட்ராக் கேட்டெல்லாம் திறந்து தானே இருக்கு. இப்போ கார் இந்த ட்ராக்குக்கு நடுவுல நின்னது. ஆனா ட்ரெயின் லைட்டு தூரத்துல வந்தது. கார் நடுவுல நிக்குது. இப்ப ரயில்வே கேட்டு க்ளோஸ் பண்ணப்பட்டது. சத்தம் அதிகரிக்கிறது. ட்ரெயினோட சத்தம். இப்ப ராகுல் ஃப்ரீஸ் ஆயிட்டான். ஐய்யய்யோ! இப்போ நான் என்ன பண்ணணும்னு தெரியலையே! நான் ஒருவேளை தப்பான மூவ் பண்ணிட்டேனோ? ரயில்வே கிராசிங்ல அந்த சில வினாடிகள் ராகுலோட வாழ்க்கையில நீண்ட நேரமாக உணரப்பட்ட நேரம். அவனோட குரல் இன்னும் காத்துல கேட்குற மாதிரி இருந்தது. ஸ்டாப்! ஸ்டாப்! நிறுத்துங்க! நிறுத்துங்க! ஆனா அந்த குரல் அந்த சிச்சுவேஷன கண்ட்ரோல் பண்ணல.
அது அதை டிஸ்டர்ப் பண்ணது. கார் ட்ராக்குக்கு நடுவில் நின்றுட்டு இருந்தது. டிரைவர் என்ஜினை ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணான். ஆனால் அது அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. அந்த கன்ஃபியூஷனில் அவன் இன்னும் பதட்டமாயிட்டான். கேட்டு முழுக்க க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருந்தது. அந்த ரெட் இன்னும் பிளிங்க் ஆகிக்கிட்டே இருந்தது. தூரத்தில் ட்ரெயின் லைட்டு பெரிதாகிக்கிட்டே வந்தது. அந்த சத்தம், அந்த மெட்டல் ஆன் மெட்டல் வைப்ரேஷன், அது இப்போ பக்கத்தில் வந்தது. ராகுல் அங்கே தான் நின்றுட்டு இருந்தான். அவனோட மனசு முழுக்க எம்டியாக இருந்தது. அவன் இது வரைக்கும் புரிஞ்ச எல்லா ரூல்ஸும் அந்த ஒரு செகண்டில் மீனிங்லெஸ்ஸாக போனது. நான் காமாக இருந்திருக்கணும். அவன் மனசுக்குள்ளே ஒரு புதிய எண்ணம் இப்போ ஃப்ளாஷ் ஆனது. ஆனால் இப்போது அது ரொம்ப லேட்டு. அந்த மொமெண்ட்டில் அவன் திரும்ப ஓட ஆரம்பித்தான். இப்போ காரை நோக்கி ஓடுனான். கார் டோரை அடித்தான். வெளியில் வாங்க ஆல்மோஸ்ட் கத்துனான். டிரைவர் இப்போ என்ன செய்கிறதுன்னு புரியாமல் இருந்து கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் வர முயற்சி பண்ணான். ராகுல் இப்போ அவனை பிடிச்சி தள்ளுனான். அந்த ஒரு செகண்டில் 2 பேரும் ட்ராக்கில் இருந்து கீழே தள்ளிக்கிட்டு வெளியில் வந்தாங்க. அந்த செகண்ட், ஒரே ஒரு செகண்டு, ட்ரெயினோட ஹாரன் ஒரு பெரிய சத்தத்தோடு இவங்க காதில் கேட்டது. ட்ரெயின் இன்னும் ஃபுல் ஸ்பீடில் வந்துகிட்டு இருந்தது. கார் இப்போ அந்த ட்ராக்குக்கு நடுவில் இருந்தது. கிராஷ் ஆனது காரு. மெட்டல் கிராஷ் சத்தம் அந்த இடம் முழுக்க அதிர்ந்தது. காரோட ஃப்ரண்ட் பார்ட்டு முழுக்க கிராஷ் ஆனது. கிளாஸ் எல்லாமே உடஞ்சி போனது. அந்த சத்தம் ராகுலோட முகத்துக்கு கூட வந்த மாதிரி இருந்தது. அவனோட காதுகளில் சில நொடிகளில் சத்தமே இல்லாமல் இருந்தது. அந்த வைப்ரேஷன் அவனோட உடம்புக்குள்ளே போய் ஒரு குலுங்கிக்கிட்டே இருந்தது. அந்த சீன் முடிஞ்சதும் அமைதி, பெரிய அமைதி. ராகுல் இப்போ தரையில் உட்காந்துருந்தான். அவனோட மூச்சு வேகமாக இருந்தது. அவனோட கைகள் குலுங்குனது. அந்த உடஞ்சி போன காரை பார்த்தான். ஐயோ, நான் தான் இதை ஏதோ கொலாப்ஸ் பண்ணி விட்டேனா? என்னால் தான் இது நடந்ததா? அது என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கா? அது என்னையும் அட்டாக் பண்ண பார்க்குதோ? இப்போ அந்த டிரைவர் பக்கத்தில் உட்காந்துருந்தான். அவன் உயிரோடு இருந்தான். ஆனால் மரண பயத்தில் இருந்தான். அந்த மொமெண்ட் ராகுலுக்கு ஒரு ரியலைசேஷன் வந்தது. நான் ஆனால் இந்த ஆளை காப்பாற்றிட்டேன். இருந்தாலும் ஒரு விபத்து நடந்துருச்சு. நல்ல வேலை, தலைக்கு வந்தது தலைப்பாயாக போடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த கார் டேமேஜ் ஆனதோடு போயிடுச்சு. என்ன நடக்கும்னு தெரியலையே. சில நிமிடங்களில் கூட்டம் வந்தது. கேட் ஓப்பன் ஆனது. மக்கள்லாம் ஓடி வந்தாங்க. இப்போ ராகுல் அந்த இடத்துல இருந்து மெதுவாக எழுந்தான். இப்போ அவன் அந்த சீனை பார்த்தான். இது அவனோட கண்ட்ரோலில் இல்லாத விஷயம். இப்போ அதை அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு விஷயம். அந்த எண்ணம் இன்னும் அவனை உடைச்சது. அவன் மெதுவாக பின்னோக்கி நகர்ந்தான். அவன் மொபைலை எடுத்தான். இந்த முறை ஹெசிடேஷன் இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இதை பண்ணியிருக்கணுமோ? அர்ஜுனுக்கு கால் பண்ணான். இப்போ அவனோட குரல் உடஞ்சி போயிருந்தது. அர்ஜுன், என்னடா? அர்ஜுன், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. அந்த இரவு அவங்க திரும்ப ஒன்றா சந்தித்தாங்க. இந்த முறை சூழ்நிலையே வேறு மாதிரி இருந்தது. எந்த ஆர்கியூமெண்ட்ஸும் இல்லை, எந்த கோபமும் இல்லை, எந்த சீரியஸ்னஸும் இல்லை. ராகுல் இப்போ எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பித்தான். அந்த ரயில்வே கிராசிங்கில் நடந்த இந்த இன்சிடெண்ட்டை. அவன் பேசுகிறப்போ அவனோட குரலில் உறுதித்தன்மை இல்லை. ஆனால் அவன் எந்த ஒரு விஷயத்தையும் ஹைட் பண்ணல. அவன் சொல்லி முடித்தான். அதுக்கப்புறம் அமைதி. இப்போ அர்ஜுன் மெதுவாக கேட்டான். டிரைவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? எந்த இன்ஜுரியும் இல்லைல்ல? ஆமாம், ஆனால் கார் தாண்டா சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. அந்த சென்டென்ஸை முடிக்கலை. மீனா மெதுவாக சொன்னான். ஒருவேளை அதுதான் டிஃப்ரென்ஸாக இருக்குமோ? நம்ம காமா இல்லை அப்படின்னோடனே அது கோபத்தை அதிகமாக காமிக்குது. நல்ல வேலை அந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தது. இல்லை, வேறு யாராவது இருந்ததுன்னா சுக்குநூறாக்கி உடைச்சிருக்கும்ல. கவின் இப்போ அந்த பாயிண்டில் ராகுலை பார்த்தான். இந்த முறை அவனோட கண்களில் கோபம் இல்லை. டேய், நீ ஏன்டா தனியாக போன? அதாண்டா பிரச்சனை. ஆமாம், இது சிம்பிள் தான். இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் திரும்ப ஒன்றா வந்துருச்சு. ராகுல் மெதுவாக தலை குனிஞ்சான். இல்லைடா, திரும்ப என்னால் உங்களுக்கெல்லாம் பிரச்சனை வருமோன்னு பயந்தேன். நானே இந்த விஷயத்தை முடிக்கணும்னு நினச்சேன். அதான்டா. இப்போ அர்ஜுன் உடனே சொன்னான். தம்பி, சோலாவெல்லாம் போய் நீ ஃபைட் பண்ண முடியாது. குரூப்போட போனால்தான் கெத்து. அந்த குரூப் இப்போ திரும்ப ஒன்றா ஆரம்பிச்சிருந்தது. ராகுல் மெதுவாக மேலே பார்த்தான். டேய், ஆமாடா, நம்ம ஒன்றா இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியும். அவனுடைய குரல் இப்போ வீக்காக இருந்தாலும் அதில் ஒரு உண்மை இருந்தது. அடுத்த முறை ராகுலுக்கு ஒரு புதிய டிராயிங் வந்திருந்தது. அந்த டிராயிங்கை பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடெண்ட் மாதிரி இல்லை. இப்போ அது இன்னும் ஒரு பெரிய ஆபத்தை நமக்கு முன்னாடி கொண்டு வரப்போகுது. அந்த டிராயிங்கில் இருந்த அந்த சீன் ஒரு பெரிய இடத்த காமிச்சது. ஒரு பெரிய கோவிலோட என்ட்ரன்ஸ். அதுக்கு மேலே அரைமறைவு எழுத்துக்களோட ஒரு போர்டு, அருள்மிகுன்னு தொடங்குகிற பெயர். அதை சுற்றி நிறைய சீரியல் லைட்ஸு, பக்கத்தில் நிறையா சேர்லாம் போட்டிருந்தாங்க. கீழே பார்த்தா மக்கள் நின்றுட்டு இருந்தாங்க. சிலர் மேலே பார்க்குற மாதிரியும் சிலர் ஓடுவது போலவும் இருந்தது. அந்த டிராயிங்கில் ஒரு சின்ன டீட்டெயில் தான் ராகுல் அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணது. மேலே ஒரு வயர் கனெக்ஷன், உள்ள ஒரு டைனி ஸ்பார்க் மாதிரி ஒரு குறிப்பு.
ஆமா. அதுதான் அந்த விஷயத்தோட ஆரம்பம். அந்த ஆபத்தோட ஆரம்பம். அங்க ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்க போகுது அந்த கோவில் திருவிழாவுல. அவங்க இப்போ அந்த டிராயிங்க சுத்தி உட்காந்தப்போ, அந்த ரூம்ல இருந்த அட்மாஸ்பியரே இப்போ கொஞ்சம் சீரியஸா மாறுனது. அர்ஜுன் முதல்ல பேசினான். "டேய் பெரிய கூட்டம்டா. இது சின்ன விஷயம் இல்ல. ஆமா. ஆனா அந்த போர்டு இது என்னடா பாதி தான் இருக்கு. அருள்மிகுன்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் டிராயிங்ல எந்த டீட்டெயில்ஸும் இல்ல. ஏய் இது நம்ம ஏரியால இருக்கிற கோவில் தான்டா. இரு இரு. இப்ப நம்ம ஏரியால ரீசென்ட்டா என்னென்ன கோவில்லலாம் ஃபங்ஷன் நடக்குதுன்னு பார்க்கலாம்." சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. சில நிமிடங்கள்ல அவனுக்கு ஒரு ரிசல்ட் வந்தது. "டேய் இங்க பாருடா. அருள்மிகு மாரியம்மன் டெம்பிள்." அந்த வார்த்தை அதே மாதிரி அந்த டிராயிங்ல இருந்த மாரி இருந்தது. இப்போ கூகுள்ல இருந்து அந்த ஃபோட்டோவ எடுத்து காமிச்சான். ஆமா. அடுத்த நாளே அந்த கோவில்ல ஒரு ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. ஆமா. ஈவ்னிங் ஃபங்ஷன், லைட்ஸு, கூட்டம் எல்லாமே இருந்தது. இந்த தான்டா, இதான் கரெக்டான லொக்கேஷன். அவங்க ஒரே நேரத்தில ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ ராகுல் அந்த டிராயிங்க பார்த்துக்கிட்டே இருந்தான். இந்த முறை இவனுக்கு பயம் இருந்தாலும் அதோட சேர்ந்து ஒரு கிளாரிட்டி இருந்தது. இதான்டா கடைசியா இருக்கணும். நம்ம இத இத எப்படியாவது முடிச்சிடணும்டா. அந்த வார்த்தை அவனோட வாயிலிருந்து வந்தாலும் ஆனா, இத எப்படி முடிக்க முடியும் அப்படின்னு அவனுக்கும் தெரியல. அர்ஜுன் பார்த்தான் அவன. "டேய் எப்புட்றா அத கடைசின்னு சொல்ற?" ராகுலுக்கு பதில் இல்ல. ஆனா, அவனோட கண்கள்ல ஒரு வித்தியாசமான உணர்வு இருந்தது. "தெரியலடா. இந்த கோயில், இந்த அம்மன், இந்த இடத்துல ஏதோ ஒரு முடிவு பெறும் அப்படின்னு என் மனசுக்கு தோணுதுடா. அத இந்த இடத்துலயே வச்சு முடிச்சிடணும்டா. சரியான இடம்டா. அந்த ஃபோர்ஸு அந்த இடத்துல அழிக்கப்பட்டதுனா மட்டும் தான் அது திரும்ப வராதுன்னு எனக்கு தோணுது." மீனா சொன்னா, "ஆமா, ஆமாடா. அந்த கோவில்ல 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப தான் திருவிழா நடக்குது. அந்த சாமி ரொம்ப உக்கிரமான சாமின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அந்த இடத்துல இந்த விஷயம் முடியும் அப்படின்னு எனக்கும் தோணுதுடா. இதான்டா இந்த இடத்தோட ட்ரிகர் பாயிண்ட்டு." அர்ஜுனும் உடனே சொன்னான். "ஓகே, சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்?" அந்த மொமெண்ட்ல எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த இடத்துல இந்த விஷயம் முடிய போகுது அப்படின்னு அவங்க நம்புனாங்க. "டேய் இந்த விபத்த நம்ம எப்புட்றா தடுக்கலாம்?" நம்ம தடுக்க முடியாது. ஆனா இதோட டைரக்ஷன நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அவங்க 4 பேருக்கும் அந்த விஷயம் ஓகேவா இருந்தது. இப்போ ராகுல் சொன்னான். "டேய் அந்த ட்ரிகர் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஆக்சிடென்ட் நடக்க போற இடம் இருக்கு பாரு. அந்த இடத்துல போய் நான் இருக்கணும்டா. அந்த ஸ்பார்க் ஆரம்பிக்குதுல, ஃபயர் ஆரம்பிக்க போது பாரு. அந்த தீ விபத்து. அதுக்கான ஒரு டீட்டெயில காமிச்சிருக்கு. அந்த இடத்துல நான் இருக்கணும்னு நெனைக்கிறேன். நீ தனியா இருக்க வேணாம்டா. இல்லடா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளேஸ சூஸ் பண்ணிக்கலாம்டா. அப்பதான்டா அத நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும்." அந்த மாலை கோவில் திருவிழா முழுக்க உயிரோட இருந்தது. என்ட்ரன்ஸ் முதல் உள்ளே இருக்கிற லைட்ஸு, சத்தம், மக்களோட கூட்டம், குழந்தைகள் ஓடுற சத்தம், விக்கிறவங்களோட சத்தம் இது எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி கோயிலோட எனர்ஜியும் இருந்தது. அந்த கூட்டத்தில நின்னுட்டு இருந்த ராகுலுக்கு இது ஒரு சாதாரண திருவிழா மாரி இல்ல. அவனோட கண்ணுக்கு முன்னாடி அந்த அந்த டிராயிங்கோட ஆபத்தும் இந்த திருவிழால தான் முடியப்போகுது அப்படின்ற எண்ணம் அவனுக்கு இருந்தது. அர்ஜுன், மீனா, கவின் 3 பேரும் அவங்களோட பொசிஷன்ல நின்னுட்டு இருந்தாங்க. அவங்க எதையும் ஓப்பனா எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஆனா அந்த கூட்டத்தில அவங்க தனித்தனியா ஸ்ப்ரெட் ஆயி நின்னுட்டு இருந்தாங்க. அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த முறை அவங்க எதையும் கண்ட்ரோல் பண்ண போறதில்ல. ஆனா அவங்க கைட் பண்ணாங்க. ராகுல் மெதுவா அந்த லைட் கனெக்ஷன் இருந்த ஏரியா பக்கத்தில போனான். அந்த வயர்ஸ் ஒரு டெம்பரவரி அமைப்பா இருந்தது. சீரியல் பல்ப் ஒரு லைனா போயிட்டு இருந்தது. சில கனெக்ஷன்ஸ் லூஸா இருந்தது. அந்த சேம் ஸ்பாட்ல தான் டிராயிங்ல அந்த ஸ்பார்க் இருந்தது. அவன் அத பார்த்தவுடன் அவனோட இதயம் ஒரு செகண்டுக்கு ஜம்ப் ஆனது. ஆனா, அவன் உடனே மூச்ச ஸ்டடி பண்ணலாம். "இல்ல, இந்த இடத்த அப்சர்வ் மட்டும் தான் பண்ணணும். நம்ம இத சரி பண்ணிரலாம்." டைம் மெதுவா போனது. கூட்டம் அதிகரித்தது. கோவில்ல மியூசிக் அதிகமா கேட்டது. சாமியோட பாடல்கள் அதிகமா ஒலித்தது. மூவ்மெண்ட் இன்னும் அதிகமா இருந்தது. அந்த ஒரு செகண்ட் ஒரு சின்ன ஸ்மால் ஃப்ளிக்கர். ராகுலோட கண்கள் இப்போ அந்த வயர் மேலேயே நின்னுட்டு இருந்தது. ஒரு செகண்டு இச்சுன்னு ஒரு சின்ன ஸ்பார்க் வந்தது பாருங்க. அந்த ஸ்பார்க்கு அந்த வயர் கனெக்ஷன்லேருந்து டக்குன்னு ஜம்ப் ஆனது. ஒரு சின்ன விஷயம் தான். ஆனா டக்குன்னு ஸ்டார்ட் ஆச்சு. ராகுல் உடனே ரியாக்ட் பண்ணல. மின்னல் துளி போல ஒரு சின்ன தீப்பொறி. அந்த தீப்பொறி கம்பியிலேருந்து பாய்ஞ்சது. இது ஒரு சின்ன விஷயம் தான். ஆனா அதான் அதோட ஆரம்பம். ராகுல் பதறல. அவன் அமைதியா அந்த இடத்துக்கு போனான். அந்த தீப்பொறி பக்கத்துல இருந்த துணி அலங்காரத்த போய் தொட்டது இப்போ. அந்த தீ இன்னும் கொஞ்சம் பரவ ஆரம்பிச்சிருந்தது. பக்கத்துல இருந்த 2 பேர் அத பார்த்தாங்க. "ஐயோ! ஏதோ எரியுது! எரியுது!" அந்த வார்த்தை கூட்டத்துல பரவ ஆரம்பிச்சது. "தீ! தீ! தீ!" இப்போ கூட்டத்துல பயம் மெதுவா உருவானது. அந்த நேரத்துல ராகுல் இப்ப செயல்ல இறங்குனான். அவன் அவசரப்படல. அவன் பக்கத்துல இருந்த கும்பாபிஷேக தண்ணியில இருந்த குடுவையில இருக்க தண்ணிய எடுத்தான். அத அவன் தீ மேல ஊத்துனான். தீ உடனே ஒரு மாதிரி ஒரு ஆக்ரோஷத்தோட உஃப்ன்னு வந்து அணைஞ்சது. ஆ!
அந்த தீ அணையிறதே அந்த தீ ஒரு கோபம் கொண்டு அணைய விருப்பம் இல்லாமல் இவனை பயமுறுத்திட்டு அணையிற மாதிரி, ஆனாலும் அதுக்கு அணையிறதை தவிர வேறு ஆப்ஷன் இல்லைன்ற மாதிரியும் தீ ஓஃப் அப்படின்னு ஒரு சத்தத்தோட அணைந்தது. ஆனால் இன்னொரு பக்கம் இன்னொரு ஆபத்து ஆரம்பமானது. ஏன்னா மக்களோட கூட்ட நகர்வு இப்போ பயத்தில் வேகமாக போக ஆரம்பிச்சது. ஒரு பக்கம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது, சின்ன குழப்பம். ஆனால் அர்ஜுன் அந்த பக்கம் இருந்தான். அவன் சத்தமாக சொன்னான், அவசரப்படாதீங்க, யாரும் ஓடாதீங்க, தீ அணைஞ்சிடுச்சு, இந்த பக்கம் வாங்க. அவன் கூட்டத்தோட நகர்வை மெதுவாக மாற்ற ஆரம்பிச்சிருந்தான். மீனா போய் மற்ற பக்கம் குழந்தைகளை போய் பத்திரமா கொண்டு வந்தா. கவின் இப்போ உள்ள வர்ற கூட்டத்தை மெதுவாக கட்டுப்படுத்தி வச்சிருந்தான். இந்த முறை பயம் பரவாமல் தடுக்கப்பட்டது. ராகுல் இப்போ அந்த கம்பி பகுதியை பார்த்தான். அந்த தீ முழுக்க அணைந்து விட்டது. அவனோட மனசு அமைதியாக இருந்தது. அவனோட கைகள் நடுங்கவில்லை. அவனோட எண்ணங்கள் தெளிவாக இருந்தது. சில நிமிடங்களில் அந்த இடம் மீண்டும் இயல்பாக மாறிவிட்டது. திரும்ப அம்மனோட பாடல் ஒலிக்க ஆரம்பிச்சிருந்தது. மக்கள் கூட்டம் வழக்கம் போல நகர ஆரம்பிச்சிருந்தது. சத்தம் திரும்ப வந்தது. யாருக்கும் எந்தவித காயமும் இல்லை. சிலர் பயந்து போயிருந்தாங்க. ஆனால் பெரிய விஷயம் எதுவும் நடக்கலை. ராகுல் மெதுவாக பின்னோக்கி போனான். அவன் அந்த இடத்த முழுசும் பார்த்தான். இது இந்த இடத்துல முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவன் ஆழமாக மூச்சு விட்டான். அதே நேரத்தில் இப்போ அவனோட கையில் எந்த ஆசையுமும் இல்லை. அதை அவன் கவனிச்சான். அவனோட விரல்கள் அமைதியாக இருந்தது. அவன் கையெடுத்து அம்மனை கும்பிட்டான். ஆமாம், அவனுக்கு பேனா எடுக்கணும் அப்படின்ற உணர்வும் வரல. அவனோட மனசு அந்த நிமிஷத்தில் அமைதியாக இருந்தது. அவன் மெதுவாக சொன்னான், இந்த அம்மன் அருளால் இந்த விஷயம் இங்கே முடிஞ்சிருக்குமோ? அர்ஜுன், கவின், மீனா 3 பேரும் அவனை பார்த்தாங்க. அவங்களோட முகத்துலேயும் நிம்மதி. கவின் மெதுவாக சிரிச்சான். அப்பாடா, இங்கே முடிஞ்சிருச்சு, நம்ம சரியாக முடிச்சிட்டோம்ல. மீனா மெதுவாக சொன்னான், நம்ம அந்த விஷயத்தையும் பிரேக் பண்ணிட்டோம். அர்ஜுன் ராகுலை பார்த்தான். ஏதோ ஒரு நல்ல சக்தி, ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டி இதெல்லாம் நடக்க பண்ணியிருக்குல்ல. சூப்பர்ல. இந்த கோவிலாக தான் இருக்குமோ? கண்டிப்பாக இங்கே தான் முடியும்னு நான் சொன்னேன்ல. அந்த வார்த்தை இப்போ அவர்களோட பயணத்துக்கு ஒரு நிறைவு. 7 வருஷம் கடந்து விட்டது. 7 வருஷம் அப்படின்றது ஒரு கால அளவு மட்டும் அல்ல. அது மனிதர்களை முழுக்க மாற்றி விடுற ஒரு பயணம். அந்த நாள் பிளே கிரவுண்டில் உட்காந்துருந்த அந்த 4 பேரும் இப்போது அதே மனுஷங்க இல்லை, அதே ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. வாழ்க்கை இப்போ அவங்கள வேறு பாதைக்கு கொண்டு போயிருந்தது. அர்ஜுனும் மீனாவும் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. புதிய நகரம், புதிய வாழ்க்கை, புது நாடு, புது பொறுப்புகள். கவினும் ராகுலும் இந்தியாவில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களோட வாழ்க்கையும் சுவாரஸ்யமாக போயிட்டு தான் இருந்தது. அந்த சம்பவம், அந்த ஓவியங்கள், அந்த பயம், அந்த இரவுகள், அவற்றை முழுக்க மறந்து விட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது அவங்களுக்குள்ள எங்கோ ஒரு இடத்துல அமைதியாக படுத்து கிடந்த நினைவாக மாறி இருந்தது. அந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க திரும்ப ஒரே இடத்துல சந்திக்க முடிவு பண்ணாங்க. அது எந்த பெரிய காரணத்துக்காகவும் இல்லை. அது ஒரு சாதாரண சந்திப்பு. ஆனால் அந்த சாதாரணத்துக்குள்ள ஒரு பழைய உணர்வு இருந்தது. அவங்க எல்லாரும் முடிவு பண்ணதான், நம்ம எப்பவும் பழைய இடத்துல மீட் பண்ணுவோம்ல, அங்கேயே மீட் பண்ணலாமா? ஆமாம், அது அந்த பிளே கிரவுண்ட், அந்த மாலை. முதல்ல வந்தது கவின் தான். அவன் அந்த இடத்த பார்த்துக்கிட்டே மெதுவாக நடந்தான். அந்த கிரவுண்டில் அவனுக்கு புதுசாக எதுவும் தெரியல. ஆனாலும் சில சில மாற்றங்கள் இருந்தது. ஆனால் அவனோட நினைவுகள் மட்டும் மாறல. சில நிமிடங்களில் ராகுலும் வந்தான். 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சிரித்தாங்க. அந்த சிரிப்பில் இன்னும் ரொம்ப க்ளோஸாக இருந்தது மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. டேய், எவ்வளோ நாள் ஆச்சுடா? ஆமாம் ஆமாம், நேற்று தானே வீடியோ கால் பண்ணேன். எப்போ பார்த்த மாதிரி சொல்லி ஃபீலிங் காமிக்கிற? டேய், நேரில் பார்த்து சொல்கிறேன்டா. ராகுல் சிரித்தான். ஆமாம் ஆமாம். சில நேரத்தில் அர்ஜுனும் மீனாவும் வந்தாங்க. அவங்களுடைய உடை, நடத்தை, பேச்சு எல்லாமே மாறி இருந்தது. ஆனாலும் அவர்களோட கண்களில் இருந்த அந்த பழைய நட்பு மாறல. அவங்க 4 பேரும் திரும்ப ஒரே இடத்துல நின்ன அந்த நொடியில் அந்த 7 வருஷங்கள் ஒரே நேரத்தில் கரைஞ்சு போன மாதிரி இருந்தது. இப்போ அவங்க சந்தோஷமாக அந்த பிளே கிரவுண்டில் உட்காந்தாங்க. முதல்ல பேசப்பட்டது சாதாரண விஷயங்கள் தான். அவங்களோட வேலை, லைஃபு, ஃபேமிலி, வெளிநாட்டில் இருக்கிற அனுபவம், இந்தியாவில் நடக்கிற மாற்றங்கள், சிரிப்பு, ஜோக்கு, கேஷுவலான கான்வர்சேஷன் தான். அந்த மொமெண்ட்டில் அவங்க எல்லாருமே சாதாரண நண்பர்கள் மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் அந்த கான்வர்சேஷன் இப்போது மெதுவாக வேறு திசைக்கு போனது. மீனா தான் ஃபஸ்ட்டு அந்த விஷயத்த தொடங்கினா. ஏய், உங்களுக்கு யாரும் அந்த டிராயிங் இன்சிடெண்ட் எதுவும் திரும்ப வருதா என்ன? அந்த ஒரு கேள்வி போதும். இப்போ அவர்கள்கிட்ட இருந்த அந்த சிரிப்பு மெதுவாக குறைந்தது. அர்ஜுன் மெதுவாக சிரித்தான். அதெல்லாம் வரல, ஆனால் அதை மறக்கவும் முடியல. கவின் கீழே பார்த்தான். என்னால் எங்கள் வீட்டில் நடந்துச்சே ஒரு இன்சிடெண்ட் எங்கள் அம்மாவுக்கு, அந்த கிச்சனில், அதை மறக்கவே முடியல. ராகுல் எதுவுமே பேசலை. இப்போ அவன் சும்மா கீழே பார்த்துட்டு இருந்தான். சில நிமிடங்கள் அமைதி. அதுக்கப்புறம் அர்ஜுன் கேட்டான், ராகுல், இப்போயும் உனக்கு அந்த மாதிரி ஏதாவது நடக்குதாடா? அந்த கேள்வி நேராக ராகுலை நோக்கி தான் வந்தது. ராகுல் மெதுவாக தலையை தூக்கி பார்த்தான். அவனோட குரலில் அமைதி.
இல்லடா, இப்போ இல்ல. அந்த பதில் அவங்களுக்கு ஒரு நிம்மதிய கொடுத்தது. அன்னைக்கு அந்த கோவில்ல அந்த விஷயம் முடிஞ்சதுல்லடா, அதுக்கப்புறம் எதுவும் வரல. அவன் சிரிச்சான். நான் பேனா எடுத்தா கூட எதுவும் வரமாட்டேங்குது. அவங்க 3 பேரும் ஒரே நேரத்துல சிரிச்சாங்க. இப்போ அந்த மொமெண்ட் ரொம்ப லைட்டா இருந்தது. கவின் ஜோக்கா சொன்னான், "நல்ல வேலைடா. இல்லன்னா நீ வரைஞ்சு வரைஞ்சு இந்நேரத்துக்கு பெரிய டிராயிங் மாஸ்டர் ஆயிருப்படா." ஆமா. அப்புறம் அவனோட ஓவியத்தெல்லாம் வரைஞ்சு ஆர்ட் கேலரி போட்டு வித்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். எல்லாரும் சிரிச்சாங்க. அந்த சிரிப்புக்குள்ள ஒரு ரிலீஃப் இருந்தது. சூரியன் மறைய ஆரம்பிச்சான். அந்த பிளே கிரவுண்ட் மெதுவா காலியாக ஆரம்பிச்சிருந்தது. அவங்க எழுந்தாங்க. "ஓகேடா, நாளைக்கு மீட் பண்ணலாம்." "ஏய், இன்னும் எவ்வளோ நாள்டா இருப்ப?" "நாங்க தான் சொன்னோம்லடா, 1 மந்த் ட்ரிப்புன்னு. ஒவ்வொரு இடமா பிளான் பண்ணிட்டு போலாம்டா." "ஏய், இப்போ போய் காஃபி ஷாப்பில் ஏதாவது காஃபி குடிச்சிட்டு போலாமா?" "ஓகே, காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு போகலாம். நாளைக்கு என்ன பிளான்னு நாளைக்கு பார்த்துக்கலாம்." ராகுல் மட்டும் ஒரு நொடிக்கு நின்னான். அவன் பாக்கெட்லேருந்து ஒரு சின்ன பேப்பரை எடுத்தான். அது ஒரு பிளாங்க் பேப்பர் தான். அதை எடுத்தான். அவன் பேனாவை எடுத்தான். ஒரே ஒரு செகண்ட். அவனோட கைகள் அசையலை. அவன் சும்மா சிரிச்சான். அந்த பேப்பரை மடித்து வச்சான். "முடிஞ்சிருச்சு," மெதுவாக சொன்னான். ஆனால் இப்போது வேற ஒரு நகரத்தில் ஒரு சின்ன ரூம், ஒரு சின்ன டெஸ்க், அதுக்கு மேலே ஒரு நோட்புக், ஒரு பையன் உட்காந்துருந்தான். அவன் சும்மா பேனாவை எடுத்தான். அவன் வரைய ஆரம்பித்தான். ஆனால் அவன் நிற்கணும்னு நினச்சாலும் அந்த கைகள் நிற்கவே இல்லை. ஒரு டிராயிங் உருவாக ஆரம்பிச்சிருந்தது. அவன் மெதுவாக மனசுக்குள்ளே சொன்னான், "என்னது இது? டிராயிங் அதுவாக வரையுது?" இப்போ அந்த பையன் அந்த டிராயிங்கை பார்த்தான். ஆமாம், சில விஷயங்கள் முடிவடைவதில்லை, அது ஒரு இடத்தை மட்டும் மாற்றிக்குது. ஓகே வியூவர்ஸ், இந்த நாவல் எப்படி இருந்தது? ஒரு மாதிரி சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரியான ஸ்டைலில் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஜேர்னலில் இருக்கிற நாவல்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நாவல்ஸும் நான் நிறைய எழுதுகிறேன். இன்னும் நிறைய நாவல்ஸ் நம்ம சேனலில் நிறைய அப்டேட் ஆகிருக்கு. க்ரைம், த்ரில்லர், ஹாரர், இன்வெஸ்டிகேஷன், சூப்பரான நிறைய நாவல்ஸ் இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி வியூவர்ஸ் மட்டும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய நாவல்ஸ் போடணும் அப்படின்ற மோட்டிவேஷன் எனக்கு வரும். மறக்காமல் என்னோடய நாவலை லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறப்ப ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த நாவல் இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் யுவதி. பாய், டாடா, டேக் கேர்.